Dear friends, sisters and brothers, welcome to Headlines TV. So இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். குரு பெயர்ச்சியோட பலன்களை உங்களோட நான் இன்னைக்கு பரிபூர்ணமா ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Headlines TV. அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள், மாத பலன்கள், வருட பலன்கள் அனைத்திற்கும் சப்ஸ்கிரைப் Headlines TV. குரு பெயர்ச்சி பலன்கள் மேஷ ராசி. ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப டீப் டவுனாக உங்கள் ராசிக்கு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா கடந்த காலத்தில் அதிகமான கடன் தொல்லையை அனுபவிச்சது இந்த மேஷ ராசி. அதே மாதிரி பிரிவினைகள், செப்பரேஷன்ஸ், கோர்ட் கேஸ், வழக்கு, வம்புகள், வீண் விவாதங்கள், நிறைய அலைச்சல்கள், பிஸ்னஸ் லாஸ், அவமானங்கள், உங்கள் பேரில் உள்ள அவப்பெயர்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை அனுபவிச்சது மேஷ ராசி. இந்த குரு பெயர்ச்சி இந்த மேஷ ராசிக்கு ஃபேவரா இருக்கா? இந்த பட்ட துன்பத்திலிருந்து மீண்டும் உங்களை வெளியில கொண்டு வருமா? உங்களை மகிழ்விக்குமா? உங்களோட முயற்சிக்கு வெற்றி தருமான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி த ஆன்சர் இஸ் எஸ். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் மாறப்போகுது. தட் இஸ் கன்னி ராசியிலிருந்து இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் பெயர்ச்சி அடையுது. இந்த 7ஆம் வீட்டில் பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு ஏற்றம் தரும் 7 அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு ஏற்றத்தை தரப்போகுது. ஃபர்ஸ்ட் இந்த குருவுடைய பலனா உங்களுக்கு உங்களுடைய ராசி மேல இந்த குருவுடைய பார்வை விழும். உங்க ராசி மேல இந்த குருவுடைய பார்வை விழுந்த உடனே உங்க மேல உள்ள கலக்கம், உங்க மேல உள்ள கலங்கம், உங்க மேல உள்ள வீண் பழி, உங்க மேல உள்ள அவமானங்கள், இதெல்லாம் அவர் தூக்கி வெளியில போடக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பார். ஸோ முதல்ல உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ். இது வரைக்கும் நீங்க பட்ட போராட்டங்களுக்கு ஒரு முடிவு இந்த குருவுடைய பார்வை பதிவு உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி 7ஆம் வீட்டில் குரு பெயரும் போது உங்களுடைய ராசிக்கு நீண்ட நாளா படாத கஷ்டங்கள், இந்த டெப்ஸ், நிறைய கடன்கள், கடன்காரங்க முன்னாடி நீங்க பார்க்க முடியாத அளவுக்கு, ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு கடன்கள், பிசினஸ் லாஸ், இந்த பிரச்சனையிலேருந்து இந்த குரு உங்களுக்கு ஒரு வழிகாட்ட ஆரம்பிப்பார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. இந்த வியாழன் ஒரு கிரகம் மட்டும்தான் பரிபூர்ண சுப கிரகம், பாசிட்டிவ் அண்ட் ப்ராஸ்பரஸ் பிளானட் இந்த ஜூபிட்டர். இந்த ஜூபிட்டருடைய இந்த பார்வை பதிகிற இந்த நேரம் உங்களுக்கு உங்களோட பிரச்சனைக்கு ஒரு வழி, ஒரு ஒளி தெரியும். அந்த வழியை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணி உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி இந்த குருவுடைய மற்ற பார்வைகள்லாம் என்னென்ன செய்யுன்றதை விரிவாக இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். 7ஆம் இடத்துல வர குரு என்ன செய்வார்? இந்த 7ஆம் இடங்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இது வரைக்கும் உங்களுடைய கடந்த காலத்தில் மிக மோசமான நட்போட, மிக மோசமான பார்ட்னர்ஷிப் தொழிலில் நீங்கள் ஈடுபட்டு அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சிருந்தீங்கன்னா இந்த முறை உங்களுக்கு அதிலிருந்து ஒரு சுமூகமான ஒரு விடிவு காலம் பிறக்கும். அதே மாதிரி 7th house செப்பரேஷன்ஸ், கணவன் மனைவி நிறைய பேர் பிரிஞ்சிருந்து கோர்ட் கேஸ், வழக்கு, வம்புகள், வீண் அவமானங்கள், உங்க மேல வீண் பழிகள், இதெல்லாம் விலகிற ஒரு டைம் தான் இந்த ஜூபிட்டர் இந்த டிரான்சிட் 7th house பிளேஸ்மெண்ட். இந்த குரு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 11th house உங்களுடைய லாபஸ்தானத்தையும் உங்களுடைய 3rd house சகாயஸ்தானத்தையும் பார்வையிடுறார். ஸோ இந்த 3rd house அப்படிங்கிறது உங்களுடைய கம்யூனிகேஷன் நெட்வொர்க், பிக் கான்டாக்ட்ஸ். உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வளர்ந்து இந்த கான்டாக்ட்ஸ் மூலிமா, உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலிமா, உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலிமா உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் உண்டு பண்ற ஒரு டைம் தான் இந்த 7th house டிரான்சிட், ஜூபிட்டர் டிரான்சிட். இந்த குருவுடைய 11th house பிளேஸ்மெண்ட், அந்த பார்வை பார்த்தீங்கன்னா இந்த 11th houseல குருவுடைய பார்வை உங்களுக்கு ப்ராஃபிட். இது வரைக்கும் உங்களுக்கு கடன் தான் இருந்துச்சுன்னா இனி அந்த கடன் தீர்ந்து லாபமாக கன்வெர்ட் ஆகிற ஒரு டைம், ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட், லாபங்கள் குவியிற ஒரு குரு பெயர்ச்சி தான் மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி. ஒரு லாபங்களை குவிக்கிறது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்ல நல்ல ஃப்ளோ ஆஃப் மணி பார்க்குற ஒரு குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. ஓகே, கரியர்ல நிறைய நீண்ட நாளாக கரியர்ல சில பேருக்கு வேலையே இல்லை, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க கூட இந்த முறை வேலை நிச்சயமா கிடைக்கும். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஒரு இடத்துல இருந்து இந்த இடம் மாறணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி இன்னும் கை கொடுக்கலன்னு நினைச்சேன், திஸ் டைம் அதுவும் உங்களுக்கு சாத்தியமே. அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய கரியர்ல பொசிஷன், ப்ரொமோஷன், இந்த ப்ரொமோஷன், பிக் பொசிஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இந்த முறை உங்களுக்கு வெற்றிகரமா உங்களை தேடி உங்களுக்கு அந்த பதவி முன்னேற்றம் கிடைக்கும். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாள் போராட்டங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஹெல்த் இஷ்யூஸ், கடந்த காலத்தில் இந்த அஷ்டமத்தை சனிப்படுத்தின பாடு உங்களுக்கு லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய உடல் உபாதைகள், உடல் சோர்வுகள், விபத்துகள், இதுல இருந்து மீண்டு உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஜூபிட்டர் டிரான்சிட், இந்த குருவுடைய பார்வை பலம். இப்ப இவ்வளவு தூரம் அனலைஸ் பண்ண பிறகு திருமணம், இது வரைக்கும் மேரேஜே நடக்கல,
மேஷராசிக்காரங்க பார்த்துட்டே இருக்கும், அஸ்வினி நட்சத்திரம் பார்க்குறோம், பரணி நட்சத்திரம் வரன் பார்க்குறோம், இன்னும் வரன் அமையல, கல்யாணம் நடக்கல நினைச்சீங்கன்னா இந்த முறை உங்களுக்கு விவாக பலன் ஒரு பாசிட்டிவா நல்ல ஒரு விவாகமா, உங்களுக்கு இது வரைக்கும் தடைப்பட்டது கூட ஒரு நல்ல காரணத்துக்காக தான்றதை நீங்க உணர்வீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு விவாக பலன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலனாக தான் இந்த குரு பெயர்ச்சி கொடுக்குது. புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியத்தை கூட இந்த முறை உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகமான அனுசூலமான பார்வை வந்து குருவுடைய பதிவு புத்திர பாக்கியத்தை உண்டு செய்யும். ரீயூனியன், நீங்க பிரிந்த உறவுகளா இருந்தீங்கன்னா, உங்க நட்புல வந்து நிறைய விரிசல்கள் இருந்ததுன்னா அவங்களாம் மீண்டும் வந்து உங்களோட இணையற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பெயர்ச்சி. மேஷ ராசிக்கு முழுக்க முழுக்க நன்மைகளை தரக்கூடிய பலன் தான் இந்த குரு பெயர்ச்சி. மாணவர்கள் எஜுகேஷன்ஸ்ல நிறைய ஒருவேளை அவங்க வந்து ஃபெயிலாக இருந்தாங்கன்னா, இல்லை வந்து சரியா படிக்க முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இந்த முறை எல்லாத்தையும் கிளியர் பண்ற ஒரு டைம் தான் இந்த குரு பெயர்ச்சி டிரான்சிட்ஸ். அதே மாதிரி இந்த குரு உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன் தான் கொடுக்க வந்திருக்கார் இந்த முறை. இந்த பெயர்ச்சியை நீங்க செக் பண்ண வேண்டியது, செய்ய வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த சமயத்துல உங்களுடைய பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணி பாருங்க. அந்த பர்த் சார்ட்ல இந்த குருவுடைய பிளேஸ்மெண்ட் எங்க இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி, அது ஒருவேளை பலகீனமாக இருந்தால், தோஷம் அடைந்திருந்தால், அதுக்குண்டான சரியான ரெமெடியை பண்ணி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியை பாசிட்டிவா முழுக்க முழுக்க நல்ல பலனுக்கு பயன்படுத்துங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம். குரு ஒருபோதும் தீய பலனை கொடுக்கறதே கிடையாது. அவர் தீய பலனை கொடுக்கறது மாதிரி தெரிஞ்சாலும் கூட உங்களுக்கு நல்ல பலனை விளைவிக்க சில பாடமாக தான் அதை கொடுப்பார். நீங்க குரு பெயர்ச்சி செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச வித்தை, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அறிவு, நாலேஜ், அதை இன்னொருத்தருக்கு பகிர்ந்து உங்களை விட அந்த அறிவிலையோ நாலேஜ்லையோ வித்தையிலையோ கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் இதை தானம் செய்யறது மூலயமா உங்களுடைய வித்தை உங்களுக்கு வளரும். இந்த குரு உங்களுக்கு பரிபூர்ண நன்மையை செய்யும். குருவுடைய கோயிலுக்கு போய் குருவை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஆலோசனை தந்தவர்கள், உங்களுடைய வாத்தியார்கள், உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய வணங்கி அவங்களுடைய பிளஸிங்ஸும் எடுத்துங்க. இந்த குரு உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்யணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் 2017 ரிஷப ராசி. பொதுவாக ரிஷப ராசிக்கெல்லாம் வந்து இந்த குரு வந்து ஒரு ஃபேவரான பிளானட் கிடையாது. இந்த குரு வந்து ரிஷபத்துக்கு வந்து கெடு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படையான விதி இருக்கு. இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மைதானு கூட, பொதுவாக குரு ஒரு கெட்ட கிரகம் கிடையாது. எந்த ராசியா இருந்தாலும், எந்த லக்னமா இருந்தாலும் இந்த குரு நன்மையே செய்வார். ரிஷபத்துக்கே இருந்தாலும் கூட இந்த குரு அஷ்டமாதிபதி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாலும், பாதகாதிபதி அப்படின்ற ஸ்தானத்துக்கு வந்தாலும் இந்த குரு உங்களுக்கு பாடம் புகட்டுவாரே தவிர கெடுப்பலை செய்ய மாட்டார். ஏன்னா அடிப்படையில் சுப பலன் உண்டாகணும்னா அது குருவுடைய பார்வையில் தான் உண்டாகும். இப்போ இந்த ரிஷபத்துக்கு இந்த குருவுடைய பயிற்சி எங்க இருக்கு? 6th house பிளேஸ்மெண்ட். ஓகே, 6ஆம் வீட்டில் குரு போனால் நோய் வருமே, கடன் வருமே, பிரச்சனை வருமே, அப்படி ஏதாவது நடக்குமா அப்படின்னு ரிஷபராசி கேட்டியா? டெஃபினெட்லி நோ. எட்டுக்குடிய கிரகம் 6ஆம் இடத்துல, அதாவது அஷ்டமாதிபதி இந்த 6ஆம் இடத்தை மறையும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம், விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம்னா என்ன? உங்களுக்கு எதிர்மறையான பலனா கொஞ்ச நாளா போயிட்டு இருக்கும். ஏன்னா பாஸ்ட்ல இந்த குருவுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 5th house, 5ஆம் வீட்டில் குரு இருந்தா மிஞ்சும் பலனை கொடுக்கணும் ஒரு விதி இருக்கு. அந்த 5ஆம் இடத்துல இந்த குரு உங்களை வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி, பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணி, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய பிளானிங், நியூ வெஞ்சர்ஸ்லாம் வந்து நீங்க சைன் பண்ற மாதிரி, கான்ட்ராக்ட் சைன் பண்ற மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்க வச்சிருக்கோம். பட் அது எல்லாமே உங்களுக்கு வந்து இறுதி முடிவு உங்களுக்கு இன்னும் சாதகமா உங்களுக்கு அந்த பலனை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில தான் இருப்பீங்க. பட் இந்த குரு பெயர்ச்சி அந்த கெடுதல்கள், கஷ்டங்கள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு டைம். ஸோ இது வரைக்கும் விபரீதமா போன எல்லா பலனுமே இனி ராஜயோகமா மாறுற நேரம் தான் இந்த குரு பெயர்ச்சி. ஸோ 6th house பிளேஸ்மெண்ட் ஆஃப் இந்த ஜூபிட்டர் உங்களுக்கு ஹைலி ரிஷப ராசியை பொறுத்தவரையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு கெட்டவன் தானா அழிய போறான். உங்களை விட்டு கெட்டது விலக போகுது. உங்களை பிடிச்ச அந்த கெடுதல் எல்லாம் உங்களை விட்டு விலகி தூரத்தில் போக போற ஒரு டைம். இந்த குருவுடைய 6th house பிளேஸ்மெண்ட் என்ன செய்யும்? கடனை தீர்த்து கொடுக்கும். நிறைய கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துரும். லோன்ஸ் இருந்தால் அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். ஜுவல்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா ஜுவல்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ணி உங்களுக்கு பேக் உங்கள் கைக்கு அது வந்து கையகப்படுத்த வைக்கும். அதே மாதிரி வந்து வம்புகள், நிறைய பிரச்சனைகள், லாட் ஆஃப் இஷ்யூஸ், நிறைய சண்டைகள், எதிரிகள், எதிர்ப்புகள், உறவில் விரிசல்கள், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் பண்ணி எல்லாரும் ரீஜாயின் பண்ணுற ஒரு டைம் தான் இந்த குருவுடைய பயிற்சி. இந்த குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12th house, அந்த 12ஆம் வீட்டில் உள்ள இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு சுப விரயங்களை உண்டு பண்ணும். இந்த சுப விரயங்கள்லாம் என்ன? ஒரு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய அந்த கிரகம்
ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் சொல்லக்கூடிய 11th ஹவுஸ்க்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அந்த பிளானட் உங்களுக்கு 6th ஹவுஸ்ல இருந்து சுப விரயத்தை உண்டு செய்தால் உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் வாகன வசதிகளை உண்டு செய்யும். ஸோ நீண்ட நாளாக நீங்கள் பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து நியூ வெஹிக்கிள் வாங்கணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா அதை மீண்டும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். பழது போயிட்டு புதுசு வரும். அதே மாதிரி ஹவுஸ் பையிங், ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அந்த 12th ஹவுஸ் அப்படிங்கிறது அசையும் அசையாத சொத்துக்களுக்கு இடம். ஸோ அந்த 12th ஹவுஸ்ல இந்த குருவுடைய பார்வை விழும்போது சொத்துக்களை வாங்கக்கூடிய எண்ணம் மேலோங்கும். நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி பையிங், அதுக்கு வந்து நீங்கள் லோன் எடுக்கிறது, இல்லைனா ஒரு வேக்கன்ட் லேண்ட் இருக்குது, அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் பிளான் இருந்தால் அதை செய்து முடிக்க வைக்கும். இந்த மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த 6th ஹவுஸ் ரிஷப ராசிக்கு. குருவோட இன்னொரு பார்வை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா 2nd ஹவுஸ், தனஸ்தானம், ஃபேமிலி ஹவுஸ். இந்த ஃபேமிலி ஹவுஸ்ல குருவோடைய பார்வை பதிச்சுன்னா குடும்பத்துல குதூகலம், என்ஜாய்மெண்ட்ஸ், ஃபேமிலியில் நிறைய நல்ல பலன்கள். நீங்க ரிஷப ராசியா இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலியில டெஃபினட்டா ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும். அதாவது உங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு மேரேஜ், வளைகாப்பு, இல்லைனா திருமண பேச்சுவார்த்தை, நிச்சயதார்த்தம், குழந்தை பிறப்பு, பெயர் சூட்டுதல், வீடு, அதாவது புதுமனை புது விழா, இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க வைக்கிறதுக்கு இந்த குருவுடைய இந்த குடும்பஸ்தான பார்வை உண்டு செய்யும். அதே மாதிரி ஃபேமிலி ஹவுஸ்ல இந்த ஹவுஸ் ஆஃப் 2ல குருவுடைய பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகரிச்சு கொடுக்கும். இன்னும் 2ஆம் வீடுங்கிறது வருமான ஸ்தானம், வாக்குஸ்தானம். சொன்ன வாக்கை நிறைவேற்ற வைக்கும். நீங்க கொடுத்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக மீட் பண்ண வைக்கிறதுக்கு இது குருவுடைய பார்வை உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த வியாழனோட இன்னொரு பார்வை எங்க இருக்கு? இந்த 6th ஹவுஸ்ல இருந்து அவருடைய பார்வை 12th ஹவுஸ். another house is 10, house of 10. இந்த 10th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பிசினஸ் கர்மா ஹவுஸ். ஒரு கெட்ட கிரகம், ஒரு கெட்ட ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் இந்த தொழில் ஸ்தானத்துல பார்வையிட்டா அது நல்லதுல முடியுமா இல்லை கெட்டதுல முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கெட்ட ஆதிபத்தியம் கொண்ட அந்த கிரகம், இந்த பிளானட், அது கெட்ட ஸ்தானத்துல துர்ஸ்தானத்துல மறையும் போது, சக்தியை இழக்கும் போது, அந்த பார்வை வந்து உங்களோட தொழில் ஸ்தானத்துல பார்க்கும்போது உங்க தொழில இந்த தடங்கல்கள்லாம் விலகி போகும். உங்க பிசினஸ்ல இருந்த அந்த பிளாக்ஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ், டிலேஸ் எல்லாம் வந்து விலகி போகும். உங்க பிசினஸ்ல ரொம்ப தொய்வடைச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து விலகி நீங்க உற்சாகம் அடைவீங்க. ஸோ பிசினஸ் பாத்துல கிளியர் கட்டா போக ஆரம்பிச்சோம். ஜாப் அண்ட் கரியர்ல வந்து நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ்ல இருந்த பிளாக்ஸ், உங்களோட கலீக்ஸோட ப்ரெஷர், உங்க கூட வேலை செய்யறவங்களுடைய ஒரு அனுசரணை இல்லாத ஒரு சூழல்லாம் மாறக்கூடிய டைம் தான் இந்த ஜூபிட்டர் டிரான்சிட். ஓவராலா பார்க்கும்போது எதிரி விலகி போற ஒரு டைம், எதிர்ப்பு விலகி போற ஒரு டைம், வீண் வம்புகள் விலகி போற ஒரு டைம், நோயிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு டைம். ஸோ டோட்டலா அந்த ரிஷபத்துக்கு ஜூபிட்டரோட இந்த டிரான்சிட் 6th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் இஸ் ஹைலி ஃபேவரபிள். ஸோ நெக்ஸ்ட் 1 இயர் உங்களோட பிளான்லாம் நீங்க உங்களுடைய கடன் தொல்லையிலையோ பிரச்சனையிலையோ இல்லை நீங்கள் வந்து எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலுமே இது உங்களுக்கு எந்த வகையிலும் கெடுதல் செய்யாது. ஸோ கம்மிங் செப்டம்பர்லேருந்து இந்த ஜூபிட்டர் டிரான்சிட் உங்களுக்கு ஹைலி ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு பயிற்சி 2017. என்னோட ஒரு ஸ்மால் அட்வைஸ் என்னன்னா, உங்களோட பர்த் சார்ட் எடுத்து ஒருவேளை இந்த ஜூபிட்டர் உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் ஹவுஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் செக் பண்ணுங்க. ஆஸ் பர் யுவர் லக்னா, உங்கள் லக்னா அண்ட் ராசிக்கு இந்த குரு கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் அதோடைய சரியான ரெமெடியை பண்ணி இந்த வக்ர பலனையும் இந்த குருவுடைய பார்வை பலனையும் நீங்கள் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுங்க. குரு பயிற்சி பலன் 2017 மிதுன ராசி. மிதுன ராசி ஜெமினாய் 2 சக்திகளை கொண்ட இந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா பாஸ்டில் உங்களுக்கு 4th ஹவுஸில் இந்த குரு சில நன்மைகள் பாசிட்டிவாகவும் சிலதை வந்து கொஞ்சம் எதிர்மறையாகவும் கலந்து கொடுத்துருப்பார். இந்த முறை 5th ஹவுஸ், 5வது வீடு, 5இல் குரு சென்றால் மிந்தும் பலன், அதாவது மிஞ்சிய பலனை கொடுப்பார் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அந்த வகையில் இந்த ஜூபிட்டர் இந்த டிரான்சிட் மிதுன ராசிக்கு 5th ஹவுஸ் மூவ்மெண்ட் எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இருக்கிறதுலேயே ரொம்ப பாசிட்டிவான, நீங்கள் நியூமராலஜி கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெஹிக்கிள்ஸ் கூட 5ல சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த 5th ஹவுஸ் அப்படிங்கிறது குருவுக்கு யோகத்தை வாரி வழங்கக்கூடிய இடம். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய இந்த டிரான்சிட் 5th ஹவுஸ்ல நுழையிற அந்த நேரமே, ஏன்னா குரு வந்து சுப கிரகம், அது நுழையிற அந்த நேரமே உங்களுக்கு வந்து சுப பலனை உண்டு செஞ்சு கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் புகழ், உங்களுடைய நேம் வந்து இந்த உலகத்துக்கு தெரியறதுக்கு ஒரு அடையாளமாக அதை கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன், நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். குரு பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒரு கிரகம். ஃபினான்ஷியலாக சப்போர்ட், ஃபினான்ஷியல் க்ரோத், லைஃப்பில் க்ரோத், குட் திங்ஸ் ஹேப்பனிங், இது எல்லாமே இந்த குருவோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ அந்த ஜூபிட்டருடைய அந்த டிரான்சிட் உங்களுக்கு மிதுன ராசியை பொறுத்தவரையில் க்ரோத்,
நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ அங்கிருந்து அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகும். அந்த பலனை இந்த குரு இந்த வாட்டி உங்களுக்கு கொடுக்க போறார். அதே மாதிரி இந்த 5th house அப்படிங்கிறது இந்த குருவுடைய பயிற்சி 5ஆம் வீட்டுல நுழைஞ்ச உடனே குழந்தை பாக்கி, யாருக்காவது சைல்ட் பர்த்ல வந்து இஷ்யூஸ் இருக்கு, இல்ல பிள்ளையால தொல்லை இருக்கு, பிள்ளையால நான் நிறைய மன வலி மன வேதனை அடைகிறேன் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆயிடும். உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ற ஒரு டைமா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அது நல்லபடியா ஒரு வரன் அமைகிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இந்த 5th house ஜூபிட்டர் டிரான்சிட் லாட் ஆஃப் மணி ஃப்ளோ, பொருளை வந்து வாரி வழங்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். ஓகே, இந்த ஃப்ளோ ஆஃப் மணி பார்த்தப்ப பிஸ்னஸ் குரு 5இல் போகும்போது தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காத வாய்ப்பெல்லாம் உங்களை தேடி வரும். மல்டிபிள் ஆப்ஷன், மல்டிபிள் growth, இதெல்லாம் இந்த 5th ஹவுஸ்ல இருந்து அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த குரு உங்களுடைய ராசி மீது பார்வையை பதிக்க போறார். உங்க குரு இந்த ராசி மேல பார்வையை பதிக்கும் போது உங்க மேல உள்ள கலக்கம், வீண் பழி இதெல்லாம் விலகி போகும். நோய் இருந்ததுன்னா நோயிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு உற்சாகம், ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு டைம் தான் இந்த குருவுடைய பெயர்ச்சி. அதே மாதிரி இந்த குருவுடைய பார்வை 9th house, ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் லக். 9இல் குரு பார்வைப்பட்டால் ஓடி போனவனுக்கு 9இல் குருன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து தப்பிச்சோ இல்ல ஊரை விட்டு நீங்க ஓடி போனா கூட நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து ராஜா மரியாதையோட நீங்க போற இடத்துல வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு உண்டு செய்யும். ஸோ 9th ஹவுஸ்ல இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஒரு டிவைன் லக் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய பேரோட வாழ்த்துக்களும் பிளஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு டைம் தான் இந்த ஜூபிட்டருடைய டிரான்சிட் டைம். இந்த ஜூபிட்டருடைய மற்ற பார்வை எங்க இருக்கு, குருவுடைய மற்ற பார்வைகள் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருடைய பார்வை 9, அவருடைய பார்வை உங்களுடைய ஜென்ம ராசி, அவருடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானமான 11வது இடம். இந்த 11வது இடம் அப்படிங்கிறது வந்து அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 11ஆம் இடத்துல குருவுடைய பார்வை பதிகிற நேரம் நிறைய சேவிங்ஸ், ப்ராஃபிட் அண்ட் சேவிங்ஸ், பையிங் ப்ராப்பர்ட்டிஸ், வெஹிக்கிள்ஸ், ஜுவல்ஸ், சேவிங்ஸ், சுப பலனை, அதாவது நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் கூட அந்த கொடுக்கறதுல கூட வந்து உங்க மனசுக்கு நிறைவா கொடுக்குற மாதிரியான ஒரு டைம். அது எப்படி சொல்லலாம் நம்ம அப்படி பார்க்கும்போது, உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு கல்யாண செலவு, உங்களுக்கு வந்து ஒரு இளம் வயதுல பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ், அவங்களுடைய டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், ஃபாரின்ல யாராவது வேலை போய் பார்க்கணும், வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவா கிளிக் பண்ற டைம் தான் இந்த ஜூபிட்டரோட டிரான்சிட் ப்ரெடிக்ஷன். ஸோ குருவுடைய இந்த பெயர்ச்சி உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி. உங்களுக்கு வந்து நியூ பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம். பிளான் ஃபார் தட், பிளான் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஜாப் அண்ட் கரியர்ல இருக்கிற மிதுன ராசி நேயர்கள் எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா ப்ரொமோட் ஆயிடுவீங்க. இந்த ப்ரொமோஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் டெசிக்னேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹைலி பாசிட்டிவ். மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் ஜூபிட்டரோட டிரான்சிட் உங்களை ஜென்ம ராசி மேல பார்வை பதியறது உங்களுக்கு விசேஷமான ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மனசுல வந்து ஒரு தைரியம், இது வரைக்கும் ரொம்ப ஃபியர்ஃபுல்லா, ரொம்ப ஒரு அச்சத்தோட எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு நடுங்கிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருந்தீங்கன்னா அந்த தன்னம்பிக்கை கொடுக்குற டைம் தான் இந்த குருவுடைய பயிற்சி. இனி நீங்க உதவி கேட்டு கிடைக்காம இருந்த நேரம் மாறி உங்களை தேடி வந்து உதவுற நேரம் இப்போ உங்களுக்கு உருவாக போகுது. பலவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எதை தேர்ந்தெடுக்குதுன்னே உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். இந்த சமயத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய பர்த் சார்ட்ல உங்க லக்னா என்ன, உங்க லக்னாக்கு இந்த ஜூபிட்டர் டிரான்சிட் எந்த அளவுக்கு பலனை கொடுக்கும், உங்க ராசிக்கு ஃபேவரா இருக்கு. உங்களுடைய பர்த் சார்ட்ல, அதாவது ஜனனகால ஜாதகத்துல இந்த குருவுடைய பொசிஷன் எப்படி இருக்கு, அதோட பிளேஸ்மெண்ட், அதோட ஸ்ட்ரென்த், அதோட சாரபலம், அதோட ஸ்டார் பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கான்னு நீங்க அதோட அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு இந்த குருவுடைய பயிற்சிக்கு உண்டான முடிவுகளை நீங்க எடுங்க வாழ்க்கையில. ஸோ மேரேஜ் லைஃப் அப்படின்றத பார்த்தா கூட மிதுன ராசிக்கு அதுவும் பாசிட்டிவ் த்ரூ. மங்கள ஓசை கேட்குற நேரம் இந்த குருவுடைய பயிற்சி நேரம். திருமண சம்பந்தப்பட்ட தடை விலகும், குழந்தை பிறப்பு உள்ளான தடை விலகும், உங்க ஃபேமிலியில் உள்ள நல்ல நிகழ்ச்சிகள் பண்ற எல்லா தடையும் விலகக்கூடிய டைம் தான் இந்த ஜூபிட்டர் டிரான்சிட். மிதுன ராசிக்கு குரு, அதாவது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூபிட்டரோட டிரான்சிட்லேயே வியாழன் எங்கே போனால் அதிகமான பலன் கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா 5th house and 9th house. அதுலேயும் குறிப்பாக பார்க்கும்போது 5இல் குரு போவது தான் மிக 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 அதிர்ஷ்டமான இடம். ஸோ 12 ராசிகளிலையும் மிதுன ராசிக்கு தான்
5ஆம் இடத்துல குரு போறார். அந்த 5ல் குரு போற பலன் மற்ற எல்லா ராசிகளை விட இந்த குரு இருக்கக்கூடிய 5ஆம் இடம் மிதுன ராசிக்கு, அந்த மிதுன ராசியே மற்ற ராசிகளை விட அதிகமான நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2017 கடக ராசி. இந்த கடக ராசியை பொறுத்தவரையிலும் உங்க எல்லாருக்கும் தெரியும், குரு தான் உங்களுக்கு பரிபூர்ண ஃபேவரபிள் பிளானட். இந்த குருவுடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கடகராசிக்கு எப்பவுமே நல்ல பலன் நடக்குமா அந்த வருஷம், இல்லை தீய பலன் நடக்குமா, இல்லை நியூட்ரலாக இருக்குமா, ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கான்னு பார்க்க முடியும். ஏன்னா குரு இந்த கடகராசியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கடகராசிக்கு ஹவுஸ் ஆஃப் 9க்கு வந்து அவர் தான் இம்பார்ட்டன்ட் ரூலிங் பிளானட். இந்த ஹவுஸ் ஆஃப் 9 தான் வந்து ஃபார்ச்சூன் அண்ட் லக், யோகமான இடம். ஒருவன் யோகக்காரன் ஆகிறான், ஒருவன் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக மாறுறான் அப்படின்னு தான் 9th ஹவுஸ். ஸோ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் கடக லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த குருவுடைய பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கடகத்துக்கு வந்து நல்ல பலனை எப்படி இருக்கிறது அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த முறை உங்களுக்கு குரு எங்கே மாறுறார்? 4th ஹவுஸ். இது வரைக்கும் 3rd ஹவுஸில் இந்த ஜூபிட்டர் இப்போ 4th ஹவுஸில் மாறுறார். இந்த 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு பலம் இழந்த ஒரு இடம், மறைவான ஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த மறைவான ஸ்தானத்தை இந்த குருவே உங்களை பெருசாக கெடுக்க மாட்டார். ஏன்னா உங்கள் ராசிக்கு ரொம்ப நட்பு கிரகம் இந்த குரு. குருவும் சந்திரன் தான் நெருங்கிய நட்பு கோள்கள். எப்பவுமே கடகராசிக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. மற்ற ராசிகளை விட இந்த கடகத்துக்கு அதிகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கிரகமும் இந்த குரு தான். ஓகே, இப்போ இந்த குரு இந்த 4th ஹவுஸ் டிரான்சிட் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போறார் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 4th ஹவுஸ் டிரான்சிட் ஜூபிட்டர். இந்த ஜூபிட்டரோட 4ஆம் வீட்டு பெயர்ச்சி. 4ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நிறைய பிரச்சனை இருந்ததுன்னா, பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகி ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கன்வெர்ட் ஆகிற ஒரு டைம் திஸ் டைம். செகண்ட், உங்களோட மதர் ஹெல்த். மதர் ஹெல்த்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இன்னும் இருந்தாலும் கூட அதை சரியான முறைப்படுத்துகிற ஒரு நேரம் தான் இந்த கடகராசிக்கு இந்த நேரம். இந்த 4th ஹவுஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ். நீங்கள் வீடு மாறணும், இந்த வீடு ராசியே இல்லை, இந்த வீட்டில் வந்து ரொம்ப நாளாக இருக்கும், சொந்த வீட்டுக்கு போகணும், சொந்த வீடு கட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிளான் நிறைவேற டைம் இந்த டைம். ஏன்னா 4ஆம் வீட்டில் குரு போனால் இடத்தை மாற்றிவிடும். அந்த இடமாற்றம் வந்து சுப மாற்றமாக மாறுறதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இடமாற்றத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த 4th ஹவுஸ் வேற என்ன செய்யும்? ஹெல்த்தில் உள்ள, அதாவது உங்கள் உடலில் உள்ள உபாதைகளை சுட்டி காட்டும். பிகாஸ் குரு பரிபூர்ண சுபகிரகம். இந்த சுபகிரகம் எப்பவுமே கெடுதல் செய்யவே செய்யாது. அப்போ அது ஒருவேளை அந்த 4ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த கேந்திராதிபதி தோஷம் ஏதாவது பண்ணுவான்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு அது செய்யாது. இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு ஹெல்த்தில் இஷ்யூஸ் இருந்தால் அதை வெளியில் கொண்டு வந்து அதை சால்வ் பண்ணி கொடுத்துரும். ஸோ ப்ராப்பரான ஒரு டயட், மெடிசன்ஸ், நல்ல டாக்டர் கன்சல்டேஷன் இதெல்லாம் உங்களுக்கு தானாகவே அமையும். ஓகே, இந்த குருவுடைய மற்ற பார்வைகள் எங்கே இருக்குது? விரயஸ்தானம் 12th ஹவுஸில் விழுது. இந்த 12th ஹவுஸில் விழக்கூடிய இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு ட்ராவலிங்ஸை அதிகப்படுத்தும். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ட்ராவல் பண்ணி வேலை பார்க்குற சூழ்நிலையோ இல்லை பயணம் பண்ணுற ஒரு வாய்ப்பையோ ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பயணம் வெற்றிகரமாக பயணமாக அமையும். பயணங்களால் பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பலன் இப்போ இந்த வாட்டி கடகராசிக்கு. குருவுடைய இன்னொரு பார்வை நம்ம எடுத்தோம்னா 8th ஹவுஸ். உங்களுடைய 8வது வீட்டில் இந்த குருவுடைய பார்வை பதியும் போது நீங்கள் நீண்டநாளாப்பட்ட கடன்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வழக்குகள், வீண் பிரச்சனைகள், பிரிவுகள் இதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்குற டைம் இந்த ஜூபிட்டருடைய இந்த டிரான்சிட். உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய ஈடுபாடால், உங்களுடைய தெய்வ பலத்தால், தெய்வ பக்தியால் இந்த அஷ்டம சக்திகளுக்கு உண்டான அந்த 8th ஹவுஸ் அப்படிங்கிறது கஷ்டம், துன்பம், துயரம், ஒரு பயம் இதெல்லாம் வந்து நீங்கக்கூடிய டைம் இந்த குருவுடைய பார்வையால் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி 8th ஹவுஸ் அப்படிங்கிறது மறைமுக சொத்துக்கள். இங்கே நீங்கள் சப்போஸ் லோக்கலில் இருப்பீங்க, ஆனால் வேற ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வேற ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சொத்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஜூபிட்டர் இந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதே மாதிரி இன்சூரன்ஸ் மணி, இந்த 8th ஹவுஸ் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் மணி. ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருக்கீங்க, அந்த பணம் வந்து எப்போ வரும் காத்து, அது இந்த டைம் உங்களுக்கு ஃபேவரபுளாக சாதகமாக மாறும். இந்த குருவுடைய இன்னொரு பார்வை எங்கே இருக்குது பாருங்கள். இந்த குரு 12th ஹவுஸில் பார்வை இருக்குது, 8th ஹவுஸ். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் இந்த குரு பார்வை விழுது. ஏன்னா அவருடைய பார்வை மேஷத்தில் போய் விடும். அந்த மேஷம் உங்களுடைய ராசிக்கு 10th ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் கர்மா, ஹவுஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஜாப், கரியர். இந்த 10th ஹவுஸில் குருவுடைய பார்வை விழுந்தால் என்ன நடக்கும்? ப்ரொமோஷன்ஸ், முன்னேற்றங்கள். ஏன்னா எப்போவுமே குரு கெடுதல் செய்கிற கிரகமே கிடையாது, அது நல்ல பலனையை செய்யக்கூடிய கிரகம். ஸோ அவருடைய பார்வை உங்களுக்கு யோகமான ராசிநாதன், ராசி கிரகமாக இருக்கக்கூடிய குரு 10வது வீட்டில் பார்வை பதியும் போது உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் டெசிக்னேஷன், ஜாப் சேஞ்ச், growth
இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் இந்த குருவுடைய பார்வை. இந்த குருவுடைய பார்வை 10வது வீட்டில் பதியறதுனால உங்களுக்கு வந்து ஹைக், நீங்க வாங்குற சேலரியை விட கூடுதலா சேலரி வாங்குற ஒரு டைம் உங்களை நெருங்கிட்டு இருக்கு. நீங்க பிசினஸ்ல இருந்தீங்கன்னா உங்க பிசினஸ்ல நீங்க நார்மலா இதான் உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா திஸ் டைம் த டர்ன் ஓவர் வில் கோ ஹை. அந்த மாதிரியான ஒரு டைம் தான் இந்த குரு பெயர்ச்சியோட இந்த டைம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி டோட்டலாக கடகராசிக்கு சில கெடுதல்களும் செய்யும். 4ஆம் இடத்துல போதே அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு பயம் இருக்கு. இந்த 4ஆம் இடத்துல போற கிரகம் என்ன செய்யும்? வாகன பழுது செலவு கொடுக்கும். ஓகே, வெஹிக்கிள்ஸ்ல வந்து ரிப்பேர்ஸ் தான், ரிப்பேர்ஸை சரி பண்ணி கொடுக்கும். அது சரி பண்ற ஒரு டைம் வந்ததுனால தான் நீங்க அதை முயற்சி பண்ண போறீங்க. அது செலவு தான், பட் அது கூட நல்ல செலவாக தான் கன்வெர்ட் ஆகும். ஹவுஸ் வந்து ரொம்ப ரிப்பேர்ஸ் இருக்கு, ஒரு ரெனோவேஷன் பண்ணுன்ற ஒரு ஐடியா ரொம்ப நாளாக இருந்திருக்கும். அந்த பிளான்லாம் இந்த வாட்டி நிறைவேறும். அப்போ அதுக்குண்டான தொல்லைகளை கொடுக்கும். அந்த தொல்லையால் நீங்கள் வந்து ரெனோவேட் பண்ணி ஒரு அழகுபடுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி இந்த 4th house அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு நீண்ட நாள் நட்பு, பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்ற ஒரு காலம். இந்த 4th house மதர் அண்ட் சன் ஆர் மதர் அண்ட் டாட்டருடைய ரிலேஷன்ஷிப் பாண்டேஜ் வந்து ஸ்ட்ராங் ஆகிற டைம் தான் இந்த 4th house டிரான்சிட். ஓவராலாக கடகராசிக்கு குருவுடைய பார்வை பதிகிற இடங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது. பார்வை பதிகிற இடங்கள் மிக சிறப்பாக இருந்தாலும் கூட இந்த 4ஆம் இடத்து குரு மற்ற இடத்தோடைய பயிற்சி அளவுக்கு நல்ல பலனை கொடுக்கலாம்னு கூட உங்கள் பர்த் சார்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் ஒருவேளை கடகராசி நீங்கள் என்ன லக்னம்னு பாருங்க, அதில் குரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, எவ்வளோ நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருக்காரு அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்குண்டான பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. பொதுவான பரிகாரம் குருவுக்கு நீங்கள் வந்து வித்தையை தானம் பண்ணுறது, உங்கள் அறிவை தானம் பண்ணுறது, அந்த படிப்பு கல்விக்குண்டான பொருட்களை தானம் பண்ணுறது மூலிமா இந்த குரு உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குவார். ஸோ உங்களுடைய பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான சரியான ரெமடியை சூஸ் பண்ணி இந்த குரு பயிற்சியை சுப பயிற்சியாக மாற்றிக்குங்க. குரு பயிற்சி பலன்கள் 2017 செப்டம்பர். ஸோ இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் குரு பயிற்சி அடைகிற இந்த பயிற்சி சிம்ம ராசிக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய இந்த நகர்வு 3rd house. பொதுவாக 3இல் குரு போனால் துரியோதனன் படைபலம் இழந்தான் அப்படின்னு ஒரு வாசகம், பொதுவான வாசகம். அந்த கால சூழ்நிலை வேற, அந்த நேர காலம் வேற, அன்னைக்கு இருந்த கிரக நிலைகள் வேற, அதோட யுகமே வேற. நம்ம அப்போ இந்த குரு வந்து 3rd ஹவுஸ்ல போனால் நெகட்டிவ் தான் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நாட் லைக் தட். அதுவும் சிம்ம ராசிக்கு குரு ஒரு பாசிட்டிவான ஃபேவரபிளான பிளானட். ஹவுஸ் ஆஃப் 5 and 8, 5ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த சிம்ம ராசிக்கு குரு. 5ஆம் வீடு எப்பவுமே வந்து அதிர்ஷ்டகரமான வீடு, யோகம் தரக்கூடிய வீடு, புண்ணிய விதைகளை விதைக்கக்கூடிய ஒரு வீடு, புண்ணியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வீடு, புத்திர யோகங்களை அனுபவிக்கிற ஒரு வீடு. அப்போ இந்த 5th ஹவுஸ்க்கு உண்டான இந்த ஜூபிட்டர் 3rd ஹவுஸ்ல டிரான்சிட் ஆகிறாருன்னா இது என்ன பலனை கொடுக்கும்? 3ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை பலங்கள் எங்கெங்க பதியுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுக்கும். இந்த பார்வை எங்கெங்க விழுது? பொதுவாக குருவுடைய பார்வை அப்படிங்கிறது 5, 7 and 9, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, இந்த டிகிரிஸ்ல இந்த ஆங்கிள் தான் அந்த குருக்கு வியாழனுக்கு வந்து பார்வை இருக்கு. அப்போ இந்த குருவுடைய பார்வை இந்த 5th and 7 and 9ல பதியும் போது அது உங்க ராசிக்கு எந்த வீட்டில் பதியுதுன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரிவர்ஸ்ல இருந்து எடுத்தோம்னா 11, 9 and 7, ஃபார்வர்ட் எடுத்தோம்னா 7, 9 and 11. அப்போ 7th ஹவுஸ்ல குருவுடைய பார்வை பதிச்சா அது என்ன பலனை உண்டு செய்யும்? 7th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் லைஃப், பிசினஸ் பார்ட்னர் ஆர் ஃபேமிலி பார்ட்னர். ஸோ பிசினஸ் பார்ட்னர் ஆர் ஃபேமிலி பார்ட்னர்ல இருந்த இஷ்யூஸ், நீண்ட நாளாக இருந்த விரிசல்கள், நீண்ட நாளாக இருந்த ஒரு போராட்டங்கள், ஒரு பிரிவினைகள்லாம் உங்களுக்கு வந்து மாறி மனக்கசப்பெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய டைம் தான் இந்த குருவுடைய 7th ஹவுஸ் இந்த பார்வை. வியாழனுடைய 9வது பார்வை யோகங்களை கொடுக்குற ஒரு பார்வை. 9இல் வியாழனுடைய பார்வை பதிந்தால் உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். தந்தை வழியில ஃபாதர் ரிலேஷன்ஷிப் சைடில் உங்களுக்கு ஃபேவர்ஸ். நீங்கள் வந்து ஒரு வாலிபனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபாதர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு டைம். சப்போஸ் யூ ஆர் விமன், ஒரு யங் விமனாக இருக்கீங்க, உங்களுக்கு மேரேஜ் பண்ணணும்னா உங்கள் ஃபாதருடைய ஒரு முயற்சியால் நல்ல வரனோட ஒரு பெரிய லெவலில் பிரம்மாண்டமான ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் இந்த குருவுடைய பயிற்சி. அதேமாதிரி இந்த ஜூபிட்டருடைய 7th ஹவுஸ் பார்வை இந்த 7வது வீட்டில் பதியிறது வேற என்ன நல்ல பலன் செய்யும் பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளாக மேரேஜே நடக்கலை, சிம்ம ராசி எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலைன்னு நினச்சிங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு உண்டான நல்ல வரனை தேர்ந்தெடுத்து அதை நிறைவேற்றுற ஒரு டைம் தான் இந்த 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை.
இந்த 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை மட்டும் இல்லை, சாட்டர்ன் கூட இப்போ 7th ஹவுஸில் பார்வை பதிய போகுது. அடுத்து வரக்கூடிய சனியோடைய அந்த டிரான்சிட்டும் உங்களுக்கு 7th ஹவுஸில் விடும். ஸோ 7 கூடிய கிரகமும் 7ஆம் வீட்டில் பார்வை பதியுது, குருவுடைய பார்வையும் 7ஆம் வீட்டில் பதிகிற டைம், ராகுக்கு எதுவும் விலகிற டைம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மேரேஜில் இந்த எல்லா இஷ்யூவும் சால்வ் ஆகும். பிரிந்த தம்பதியர்கள்லாம் மீண்டும் ஒன்றா சேருவாங்க, பிரிந்த பார்ட்னர்ஸ், ஸோ அந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் ஒன்றா சேருவாங்க. ஒருவேளை சொத்து பங்குல பிரச்சனை இருக்குது, பங்குதாரர்கிட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நல்லபடியாக கன்வெர்ட் ஆகிற ஒரு டைம். இதெல்லாம் இந்த ஜூபிட்டருடைய பார்வையில் சிம்ம ராசிக்கு விழுது. இருந்தாலும் 3ஆம் இடத்துல குரு போனால் அது நல்ல பலனா, அது வந்து யோகத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. அப்போ குரு 3ஆம் இடத்துல போகும்போது என்ன செய்வார்? யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அடையாளம் கண்டுகொள்ள வைப்பார். ஏன்னா 3ஆம் இடத்துல உங்களை விட்டு உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டியவங்க நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்காம சில நேரத்தில் நீங்கள் சிரமப்படலாம். நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னது மாதிரி தான், நீங்கள் வந்து உங்களுக்கு யாரும் ஹெல்ப் கேட்டு உங்களுக்கு செய்யலைன்னா அவங்களாம் உங்களுக்கு என்ன பாடத்தை சொல்ல வராங்கன்னா உங்களாலேயே உங்களுக்கு உதவி செய்ய முடியுன்ற லெசனை சொல்லிட்டு போவாங்க. அந்த லெசனை கொடுக்குறது இந்த ஜூபிட்டர் இருந்த டைம். அதே மாதிரி குருவுடைய பார்வை ஹவுஸ் ஆஃப் 11 நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஹவுஸ் ஆஃப் 11ல் வந்து குருவுடைய பார்வை பதியும் போது ப்ராஃபிட், பிஸ்னஸ், க்ரோத், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹெல்ப் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஃபேவர்ஸ், நீங்கள் செய்கிற முயற்சியில் ஃபேவர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிற ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, பிஸ்னஸில் எப்படி இருக்கும்? 3rd ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஜூபிட்டர் பிஸ்னஸில் எப்படி இருக்கும்? என்ன நடந்துட்டு இருக்கோ, உங்கள் பிஸ்னஸில் என்ன டேர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கோ, என்ன மாதிரியான முயற்சியில் நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கும். ஓகே, ஜாப்ல கரியரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா, கரியரில் ஏதாவது டிஃப்ரெண்ட் க்ரோத் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் குருவால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. வியாழனோட இந்த பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் as it is என்ன இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கும். பிஸ்னஸில், ஜாப்ல, கரியரில் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஏதாவது இருக்கா, பாசிட்டிவாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா முயற்சி செய்தால், ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்டில் அந்த மாதிரி யோகம் தசாபுத்தி காலம் இருந்தால் அதன் வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கலாம். இந்த டிரான்சிட் மூலிமா உங்களுக்கு தானாக மாற்றத்தை வரும்னு எதிர்பார்க்கறது முடியாது. ஓகே, வேற என்ன ஆங்கிள் இந்த ஜூபிட்டர் நல்ல பலனை கொடுக்கும்? ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூ கொண்டு வருவான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குடைய ஜாதக ரீதியாக உள்ள உடல் உபாதைகள் என்ன இருக்கோ அதை தான் அது கண்டினியூ பண்ணுது. இந்த குருவுடைய இந்த பயிற்சினால உங்களுக்கு உடல் உபாதைகளோ இல்லை உடல் உபாதைகளோட தீர்வோ இது கொண்டு வந்து கொடுக்காது. அப்போ சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியை நீங்கள் எப்படி பார்க்கணும், எப்படி இதை வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் என்ன லக்னம், அந்த ராசிக்கு இந்த குரு எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காரு, அந்த குருவோட பயிற்சி எங்கே இருக்குது, அதை பேஸ் பண்ணி என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த குருவுடைய ரெமெடி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு வழிகாட்டிகள், உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய முன்னோடிகள், உங்களுடைய பெரியவர்கள், உங்களுடைய எல்டர்ஸ், சீனியர்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் வெல் பிளஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்ககிட்ட நீங்கள் வந்து ஆலோசனை கேட்டு ஒரு அனுசரணையோட பிளஸிங்ஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு முடிவும் எடுக்க ஆரம்பிங்க. ஓவராலாக சிம்ம ராசிக்கு குருவுடைய இந்த பயிற்சி பார்வையால் பலனை கொடுக்கும். அதோடைய பிளேஸ்மெண்ட்னால, அதோட டிரான்சிட்னால உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்குற டைம் கிடையாது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அடையாளம் கண்டுகொள்ள வைக்கிற குரு பயிற்சி தான் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி. குரு பயிற்சி 2017. ஸோ இந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்கு எவ்வளவு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு நல்ல இடத்துக்கு மாறுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd ஹவுஸ் டிரான்சிட். இது வரைக்கும் ஜென்ம ராசியில் இருந்த குரு இப்போ 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார். இந்த 2ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சி அடைஞ்சா பொதுவாக குருவுடைய விதிப்படி அது என்ன பலனை கொடுக்கும்? 2nd ஹவுஸில் ஜூபிட்டர் இருந்தா லாட் ஆஃப் இன்கம், வருமானத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. இது வரைக்கும் சம்பாதிக்கவே இல்லை, இது வரைக்கும் முன்னேறவே இல்லை, இது வரைக்கும் நான் நல்ல சேலரியே வாங்கினதில்லை, நானும் பிஸ்னஸ் 5 வருஷமாக பண்ணுறேன், எனக்கு வந்து க்ரோத்தே கிடையாது, நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஆனால் ரிட்டர்ன்ஸ் எதுவும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி தாட்ஸோட போராட்டங்களோட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஜூபிட்டரோட டிரான்சிட் வருமானங்களை வாரி வழங்கும். உங்களுக்கு இருந்த பிஸ்னஸில் இருந்த பிளாக்கேஜ் எல்லாம் வெளியில் அழகாக போயிடும். முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி இந்த 2nd ஹவுஸ் டிரான்சிட். கமிட்மெண்ட்ஸை மீட் அவுட் பண்ணுற குரு பயிற்சி. இது வரைக்கும் மாதம் தோறும் உங்களுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட், உங்களோட பர்சனல் கமிட்மெண்ட், உங்களுடைய இஎம்ஐ கமிட்மெண்ட்டை வந்து மீட் அவுட் பண்ண முடியல, நான் சிரமப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் டைம் இந்த ஜூபிட்டரோட டிரான்சிட் அந்த கமிட்மெண்ட்ஸை ஈஸியாக மீட் அவுட் பண்ண வைக்கும். அதுக்கு நான் இன்கம்மை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஜூபிட்டருடைய இந்த 2nd ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் உங்களுடைய சொன்ன வாக்கை நிறைவேற்றுற ஒரு டைம் தான் இந்த குருவுடைய இந்த பயிற்சி.
சொல்வாக்கம் செல்வாக்கம் உயரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம். செகண்ட் ஹவுஸ்ல குரு போனால், அதாவது 2இல் குரு போனால் சொல்வாக்க நீங்க வந்து நிறைவேற்றுவீங்க, உங்க செல்வாக்கம் நீங்க அதிகரிச்சுப்பீங்க. செல்வாக்குனா என்ன? முக்கியமான நபர்களுடைய நட்பு கிடைக்கும், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் கொடுக்க போகுது. ஓகே, செகண்ட் ஹவுஸ்ல வேற என்ன செய்யும்? ஃபேமிலியில நல்ல நிகழ்வுகள் நடக்கும். ஃபேமிலியில் இது வரைக்கும் வந்து ஒரு டல்னஸ் இருக்கு, ஒரு உற்சாகமே இல்லை, போதுமான அளவுக்கு வருமானமும் இல்லை, போதுமான அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இந்த முறை எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு ஒத்துழைப்பு இந்த முறை உங்களுக்கு எல்லாராலையும் கிடைக்கும். இந்த செகண்ட் ஹவுஸோட ஜூபிட்டர் டிரான்சிட் வேற என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களால், உங்களுடைய வார்த்தையால், உங்களுடைய அட்வைஸின் பேர்ல நிறைய பேருக்கு நல்ல பலன் நடக்கக்கூடிய டைம் தான் இந்த வியாழனுடைய இந்த நகர்வு. ஓகே, இது வரைக்கும் இந்த குருவுடைய செகண்ட் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் மட்டுமே எவ்வளவு நன்மையை செய்யும் நம்ம பார்த்தோம். இப்போ அவருடைய பார்வை பலம்லாம் எப்படி இருக்கு? செகண்ட் ஹவுஸ்ல இருந்து அவருடைய பார்வை நேரா 6th ஹவுஸ், 6ஆம் வீடு. இந்த 6ஆம் வீடுங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். ஸோ இந்த ருண ரோக சத்ருஸ்தானா என்ன? நோய், விபத்து, எதிர்ப்பு, கடன். இந்த 6ஆம் இடத்துல குரு பார்வைப்பட்டால் இதுல இருந்து நிவர்த்தி. கடன் இருந்தா கடன்ல இருந்து நிவர்த்தி, நோய் இருந்தா நோயிலிருந்து நிவர்த்தி, தீராத நோய், மாறாத நோய் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட இந்த முறை உங்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சி நோயிலிருந்து நிவர்த்தி கொடுக்குற டைம். கடன் இருக்கு, கடன் அடைக்க முடியாம கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த கடன் அடைக்க வருமானங்களை அதிகரித்து உங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு டைம். எதிர்ப்புகள், எதிரிகளே நட்பா மாறக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய வாக்கு வன்மையால் எதிரிகளை நீங்க வசப்படுத்துற டைம் தான் இந்த குருவுடைய இந்த டிரான்சிட். அதே மாதிரி குருவுடைய பார்வை மற்ற இடத்துல எங்க விழுது பார்க்கும்போது 8th ஹவுஸ், 8ஆம் வீட்டுல குருவுடைய பார்வை. இந்த 8ஆம் வீடு நான் ஏற்கனவே சொன்னேன், வழக்குகள், வம்புகள், வீண் பிரச்சனைகள், சொத்து தகராறு, பாகப்பிரிவினை தகராறு, ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்டகம் ஏற்படுறது, இதெல்லாம் இந்த 8th ஹவுஸ். இதுல குரு பார்வை பதியும் போது சொத்து தகராறு தான், அது பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ்ல உங்களுக்கு வந்து உங்க ஷேர் என்னவோ அந்த ஷேர் உங்க கைப்பட கைமாறுவதற்கு உண்டான நல்ல நேரம் இந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்கு. அதே மாதிரி இந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குருவுடைய பார்வையால வீண் பழிகள் விலகும், வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும், அது நிறைவா முடிஞ்சு வரும். அதாவது உங்களுடைய கோர்ட் கேஸ் வழக்குகள்லாம் முடிவுக்கு வந்துடும். இந்த 8வது வீட்டில் இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது வேற என்ன நல்ல பலனை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உங்களுடைய நின்னால் அடல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ், மனவேதனை, மனவலி, யார்கிட்டையும் சொல்ல முடியாத மனவேதனை, யார்கிட்டையும் பேச முடியாத ஒரு மனவலி உள்ளுக்குள்ளேயே. ஏன்னா எல்லா மனிதனுக்கும் ஒரு ரகசிய, ஒரு உணர்வு, ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு உண்டான போராட்டங்கள் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியாத நிலையில இருந்தீங்கன்னா அதுவும் இந்த முறை மாறும். ஏன்னா மறைமுகமான நிறைய விஷயங்கள் மனிதருக்கு நடந்துகிட்டே இருக்கு. அதுல இருந்து நிவர்த்தி. இந்த வியாழனுடைய மற்ற பார்வை எங்க பதியுதுன்னு பார்க்கும்போது 10th ஹவுஸ், அதாவது உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டுல குருவுடைய பார்வை. இந்த 10ங்கிறது பிசினஸ் ஹவுஸ். ஸோ பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த பிசினஸ்ல வந்து வேகமான வளர்ச்சி. இது வரைக்கும் தொய்வடைந்து இருந்த தொழில் இனி மேன்மை அடைய காலம். இது வரைக்கும் சுமாரா இருந்த தொழில் இனி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு டைம். இது வரைக்கும் சாதாரண நிலையில் இருந்த உங்களுடைய தொழில் இனி விசுவ வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. குருவுடைய இந்த பார்வை பலத்தால உங்களோட ஜாப் அண்ட் கரியர்ல பிக் பொசிஷன்ஸ், ஒரு ரெஸ்பான்சிபிளான பதவியை நீங்க அனுபவிக்கிற நேரம். அந்த ரெஸ்பான்சிபிளான பதவியில் இருக்கக்கூடிய இன்கம், நேம் அண்ட் ஃபேம், ஐடென்டிஃபிகேஷன், உங்களோட ப்ரமோஷன், க்ரோத், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த குருவுடைய இந்த டிரான்சிட். ஸோ குருவுடைய இந்த பயிற்சி கன்னி ராசிக்கு பரிபூர்ணமா தொழில் வளர்ச்சி, தொழில் வாழ்க்கை, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய கரியர் அண்ட் பிஸ்னஸ் க்ரோத், இது எல்லாமே பாசிட்டிவா தெரியுது. இப்போ வியாழனுடைய பயிற்சி இவ்வளோ அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். பொதுவாக கன்னி ராசிக்கு குரு யோகமான கிரகமானு பார்த்தீங்கன்னா கிடையாது. இருந்தாலும் கன்னிக்கு செகண்ட் ஹவுஸ்ல மூவ் ஆகிற இந்த குரு யோகங்களை வழங்குற குருவா மாறுறாரு. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய பர்த் சார்ட் ஜனன கால ஜாதகத்துல நீங்க என்ன லக்னா, உங்க லக்னாவும் கன்னியாவா இருக்கா, இல்ல வேற ஏதாவது லக்னமா இருந்தா அதுக்கு இந்த குருவுடைய பயிற்சி எவ்வளவு பேலன்ஸா இருக்குன்றதை செக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜனன ஜாதகத்துல உங்களுக்கு இந்த குருவுடைய பிளேஸ்மெண்ட் எந்த ராசி வீட்டில் ஒரு பிளேஸ் ஆயிருக்காரு, எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்காரு, வக்ரப்படைஞ்சிருக்காரா, என்ன ஸ்டார் பிளேஸ்மெண்ட்ல இருக்காரு, அதை பேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி உங்க ஜாதகத்தை நீங்க அனலைஸ் பண்ணி இந்த வியாழனுடைய பயிற்சியை வரவேற்று நல்ல பலனை அனுபவிங்க. இதுக்கு ரெமெடி அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ண பிறகு தான் நம்ம கொடுக்க முடியும். பட் ஜெனரல் ரெமெடி ஒரு குரு பயிற்சி நடக்கும்போது, செகண்ட் ஹவுஸ்ல நடக்கும்போது இனிப்பை வந்து தானம் பண்ணுங்க.
இனிப்பும் கல்விக்கு தேவையான புஸ்தகங்களும் பேனாவும் நீங்கள் டொனேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அதிகமான நல்ல பலன்களை வாரி வழங்கும். குரு பெயர்ச்சி பலன்கள் 2017 துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த வாட்டி நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எவ்வளோ சாதக பாதக பலனை கொடுக்குதுன்ட்டு உங்களோட நான் இப்போ விரிவாக ஷேர் பண்ணுறேன். பொதுவாக துலாம் ராசி அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா குரு அந்த ராசிக்கு பகை கிரகம். ஒரு பகை கிரகம் எப்படி வந்து நன்மையை செய்யும்? நீங்கள் ரெண்டு விஷயமா யோசிக்கணும். துலாம் ராசிக்கு குரு பகை கிரகம்னாலும் கூட அடிப்படையில் பொதுவான விதியில், ஜோதிட சாஸ்திர விதியில் இந்த வியாழன் குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் பரிபூர்ண சுப கிரகம். ஒரு பரிபூர்ண சுப கிரகம் ஒரு ராசிக்கு மட்டும் கெடுபலனை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கூட இறுதி முடிவு நன்மையிலேயே போய் முடியும். அப்போ துலாம் ராசியாக இருந்தாலும் இந்த வியாழன் குரு பெயர்ச்சி அடைகிற நேரம் துலாம் ராசிக்கு கெடுபலனை கொடுக்குற கிரகமாக இருந்தாலும் நன்மையில் போய் முடிக்கும். சரி, எப்படி பயிற்சியாவது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசியில தான் குரு இடம் மாறுறார். ஸோ குருவோடைய அந்த பயிற்சி துலாம் ராசியில இடம் பெறதுனால ஜென்மத்தில் குரு தலைக்கு மேலே ஒரு கிரகம் இருந்தால் என்ன செய்யும்? இது சுப கிரகம். என்னதான் சுப கிரகமாக இருந்தாலும் கிரகங்களுடைய சக்தி அதோடைய பார்வையில் இருக்கே தவிர அது இருக்கிற இடத்துல கிடையாது. அப்போ இந்த குருவுடைய இந்த பொசிஷன், இந்த துலாம் ராசியில வரக்கூடிய அந்த குருவால ஒரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு குரு அதாவது துலாம் ராசிக்கு மட்டும் இது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? ஏதாவது எதிர்மறையான விளைவை கொடுத்துருமா, சோதனையை கொடுக்குமா, நெருக்கடியை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மன குழப்பத்தை ஏற்படுத்தும். ஓகே, ஒரு சில மன குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் கூட அந்த குழப்பத்திலேருந்து தெளிவே அந்த குருவே தான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா அவருடைய பார்வை பலங்கள் 5, 7 and 9. அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து அவருடைய பார்வை பதிகிற இடங்கள் 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு. இந்த 5th ஹவுஸ்ல குருவுடைய பார்வை பதியும் போது ஒரு அசுப ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் உங்க துலாம் ராசிக்கு அது 5ஆம் வீட்டில் பார்வை பதிஞ்சால் பிள்ளைகளால் சில தொல்லைகள், உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சில மன வருத்தமான தொல்லைகளை அனுபவிக்கிற ஒரு டைமாக இது மாறும். ஓகே, இது வந்து நன்மையில் போய் முடியும்னா எப்படி இது நன்மையில் முடியும்? அந்த தொல்லைகளால் நீங்கள் வந்து அந்த குழந்தைகளை பதப்படுத்துறது, பலப்படுத்துறது, புத்தியை வந்து இன்னும் மேலாக வந்து அவங்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரியான டைம் இண்டிகேஷன் தான் இந்த ஜூபிட்டரோட டிரான்சிட். அதே மாதிரி 5th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். உங்களுடைய புத்தி கூர்மையில் சில குழப்பம் வரும். ஒரு குழப்பம் வந்தால் தான் அதுக்கப்புறம் தெளிவு பிறக்கும். எந்த சம்பவமே நடக்கலைன்னா, எந்த விதமான நிகழ்வும் இல்லைன்னா, எந்த விதமான அர்த்தமும் யாருக்கும் புரியாமையே போயிடும். அப்போ இந்த குருவுடைய இந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு தெளிவை உண்டாக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நடக்கக்கூடிய உணர்வு அலைகள், உங்களுடைய எண்ண அலைகள், உங்களோட உணர்வு அலைகளை நீங்கள் கூர்ந்து கவனிங்க. அது சரியானதா? அது என்ன மாதிரியான எண்ணங்களை தூண்டி கொடுக்குது? அது எப்படி நம்மளை வந்து அந்த விளைவுகளை செயல்படுத்த வைக்குதுன்றதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சு பாருங்கள். இந்த வியாழனுடைய பார்வை உங்களுக்கு வந்து இன்னொரு ராசியான 7ஆம் வீட்டில் விழுது. இந்த 7th ஹவுஸுங்கிறது ஃபேமிலி லைஃப், பார்ட்னர்ஷிப் லைஃப், உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. இப்போ பொதுவாக குரு பார்வைப்பட்டால் திருமணம் கைகூடன்னு விதி இருக்கு. இப்போ அந்த விதியை எடுத்தோம்னா மேரேஜ் டெஃபினட்டாக நடக்கும், எஸ். ஆனால் அந்த மேரேஜ் நடந்தாலும் கூட அதில் ஒரு போராட்டம், கருத்து வேறுபாடு, ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் பீரியட் எடுக்கும். இந்த ப்ரீதிங் டைம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். அப்போ ஆரம்பத்திலே நீங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ண உடனே இவங்க என்ன சரியாக புரிஞ்சிக்கல, நான் உங்களை சரியாக புரிஞ்சிக்கலன்னு ஒரு போராட்டத்தை வேண்டாம், அதை விட்டுடுங்க. குருவோடைய இன்னொரு பார்வை பார்த்தீங்கன்னா 9th ஹவுஸ். இந்த 9ஆவது வீட்டில் குருவோடைய பார்வையை பதியும் போது அது ஏதாவது உங்களுக்கு லக் அண்ட் ஃபேவர்ஸ் கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அசுப ஆதிபத்தியம் கொண்ட இந்த கிரகம் ஜென்ம ராசியில் வரும்போது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் போது அதோடைய பார்வைகளும் வந்து அவ்வளோ விசேஷமாக அமையிறது கிடையாது. சரி, அப்போ இது என்ன தான் ரொம்ப பேடாக அதாவது பெனிஃபிட்ஸ் இல்லாமல் ரொம்ப வேர்ஸ்டாக கொண்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா 3rd ஹவுஸ் அண்ட் 6th ஹவுஸ்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு துலாம் ராசிக்கு ஜென்மத்தில் வரும்போது உங்கள் மனதை நீங்கள் வந்து கூர்ந்து கவனிங்க. மன கட்டுப்பாடு, மெடிடேஷன்ஸ், தியானம் பண்ணுங்க, பிராணாயாமா பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க, டெம்பிள் விசிட் பண்ணுங்க, கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணுங்க. மனசில் இருக்கிற குழப்பம் அங்கேயே உங்களுக்கு வெளியில் போயிடும். ஒவ்வொரு விஷயமும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கங்க. அந்த அனுபவத்தை உங்கள் அறிவை வளர்த்துக்குங்க. அந்த அறிவில் தெளிஞ்சு நீங்கள் அடுத்த ஒரு நல்ல முடிவை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நடை போட பழகுங்க. ஏன்னா இந்த குருவுடைய இந்த டிரான்சிட் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்க போகுது. நீங்கள் நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார், உண்மையானவர்கள் யார், பொய்யானவர்கள் யார் என்ற அடையாளம் கண்டுகொள்கிற ஒரு டைம் தான் இந்த குருவுடைய இந்த டிரான்சிட். பொதுவாக ஜென்மத்தில் குரு வந்தால் வனவாசம் ஏற்படும் அப்படின்னு ஒரு பொதுவான விதி இருக்குது. இந்த மாதிரி வனவாசம் அந்த காலத்தில் அது வனவாசம், இந்த காலத்தில் என்னன்னா உங்களுக்கு ஒரு தனிமை,
பட் உங்களுக்கு நல்ல வேலையா சனி கிரகமும் ராகு கிரகமும் ஃபேவரா இருக்கிறதுனால இந்த குரு மட்டும் செய்யக்கூடிய கெடுபலனை மற்ற கோள்கள் வந்து முறியடிச்சு கொடுத்துரும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்க லக்னமும் துலாமா இருந்து உங்க ராசியும் துலாமா இருந்தா மட்டும் இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்க வந்து உங்க பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணி பாருங்க, கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க ஜனகால ஜாதகத்துல குரு ஒரு நல்ல இடத்துல இருக்காரு, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகன்ற மாதிரி ஒரு மறைவான ஸ்தானமோ இல்ல ஒரு பலம் இழந்த நிலையில இருந்தால் இந்த குரு பெயர்ச்சி உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. ஒருவேளை அங்கேயும் அது வந்து தோஷம் பெற்று பலம் அடைந்திருந்தால் இந்த குரு பெயர்ச்சி உங்களை மனதளவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களுடைய சிந்தனை தெளிவுல வந்து ஒரு தவறான முடிவுகள் எடுக்க வச்சு அதுல ஒரு அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு அறிவை போற்ற ஒரு நேரம் தான் இந்த குரு பெயர்ச்சி. அப்ப என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யலாம், எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பண்ணி செய்யறது ரொம்ப நல்லது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பெரிய ஏதாவது ஒரு தொகையை நீங்க வந்து முதலீடு பண்ண போறீங்க உங்களோட தொழில் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஜாப் சேஞ்ச், பிளேஸ் சேஞ்ச் இதெல்லாம் வந்து நீங்க செய்ய போறீங்கன்னா அதுலயும் நீங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்க. பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், வீடு மாத்திரம் புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுலயும் உங்களுடைய சீனியர்ஸை எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணி நீங்க செய்ய பழகுங்க. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஓராண்டு காலம் இந்த குரு பெயர்ச்சி நடந்தவுடன் நீங்கள் உங்கள் சிந்தனையில கவனம் செலுத்தி உங்களுடைய செயல்களில் மிக மிக அக்கறை செலுத்தி உங்களோட பிரயாணங்கள்ல மிக ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா எந்த ஆபத்தும் இல்லாமல் இந்த ஓராண்டை நீங்கள் கடந்து வரலாம். எதுக்கும் உங்களுடைய பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணி ஒரு தடவை நீங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அதுக்குண்டான சரியான பரிகாரத்தை தேர்ந்தெடுத்து இந்த குரு பெயர்ச்சியை நல்லது ஒரு பெயர்ச்சியா மாற்றிக்கோங்க. விருச்சிக ராசி குரு பெயர்ச்சி பலன்கள். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி 2017 வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு நன்மைகளை கூட்டி கொடுக்கும், விருச்சிகத்துக்கு குரு ஃபேவரான பிளானட்டா இல்லை அன்ஃபேவரான பிளானட்டா அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே குரு பகவான் பரிபூர்ண நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் 5th ஹவுஸ்க்கு இன்ஃப்ளூயன்சிங் பிளானட்டாகவும் இந்த குரு வரார். இந்த 2ஆம் வீடு அப்படிங்கிறது ஃபேமிலி, இன்கம், கமிட்மெண்ட் இந்த மாதிரியான இடங்களுக்கு அதிபதியான குரு 5th ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் சைல்ட் பர்த், ஹவுஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ப்ரீவியஸ் பர்த், கர்மா, இந்த மாதிரி இடத்துக்கும் இந்த குரு தான் ஆதிபத்தியமா வர்றார். அப்போ விருச்சிகத்துக்கு குரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளானட். ஒருவேளை ஜூபிட்டர் இந்த குரு பாசிட்டிவான ஒரு டிரான்சிட் நடந்துச்சுன்னா விருச்சிகத்துக்கு வந்து பொருள், அவங்களுடைய மனம், அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய ஃபேமிலி லைஃப், அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய டிராவலிங், எஜுகேஷன் எல்லா வகையிலையும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஓகே, இந்த வாட்டி அது எங்க டிரான்சிட் ஆகுது? 12th ஹவுஸ், 12ஆம் இடம், விரயஸ்தானம். விருச்சிகத்துக்கு விரயஸ்தானத்தில் குரு வந்துட்டார், விரயமா ஆகும் அப்படின்னா அந்த விரயத்தை நீங்க பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ண கத்துக்கணும். விரயம் ஆகுன்றது உறுதி, அதுல மாற்று கருத்து கிடையாது. வர வருமானம் செலவாதான் மாறும். எங்க இருந்தாவது ஏற்கனவே உங்க பணம் வந்து முடங்கி இருந்ததுன்னா அந்த பணம் மீண்டும் வரும், அது வந்தாலும் செலவாதான் மாறும். அப்ப செலவை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. நீங்க என்ன செய்யணும் புத்திசாலித்தனமானா அந்த செலவை நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்வெர்ட் பண்ண கத்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் இன் லேண்ட் ப்ராப்பர்ட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஜுவல்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க வந்து ஒரு ஃபேவரான சைட்ல நீங்க கன்வெர்ட் பண்ண கத்துக்கங்க. அப்போ செலவு ஆகணும்னு தான் விதி இருக்கே தவிர அந்த செலவாகி அது உங்களுக்கு லாபமா கன்வெர்ட் பண்ற விதி வந்து உங்களுக்கு லேட்டர் பார்ட்ல கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ விருச்சிக ராசிக்கு நாளும் பொழுதும் செலவு உண்டு. அசுப செலவை குறைக்க பழகுங்க. அசுப செலவுனா என்ன? ஹெல்த்துக்கு வீணா செலவு பண்றது, ஒரு செலவு பண்ணி அதுல பிரயோஜனம் இல்லாமல் போகிறது, டிராவல் பண்ணும்போது யோசிக்காம செலவு பண்றது, இதெல்லாம் நீங்க வந்து குறைக்க பழகுங்க. நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு நல்ல செலவுகள், சேமிக்கிற செலவுகளா இருந்தா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம். ஓகே, இப்போ 12ஆம் இடத்துல விருச்சிக ராசி குரு போனாலும் கூட ஃபுல்லா அது நெகட்டிவ் தான் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா அந்த குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு ஃபேவர் சைட்ல வரும். அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு, அவருடைய பார்வை எங்க பதியுது? கும்பம், மேஷம், மிதுனம், இந்த 3 ராசிகளை குரு பார்வை விடுறாரு. இந்த 3 ராசி உங்களுடைய ராசி விருச்சிகத்துக்கு எந்தெந்த ஹவுஸா நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம், அது எந்தெந்த ஆதிபத்தியம் கொண்ட இடங்களா இருக்கு? 4th house, 6th house and 8th house, 4, 6, 8. இந்த 4ஆம் வீடுங்கிறது பையிங் ப்ராப்பர்ட்டி, மதர் ஹெல்த்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் வித் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய நட்பு, உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய வெஹிக்கிள்ஸ், இது எல்லாத்துக்கும் அந்த குருவுடைய பார்வை விழுது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு வந்து பலப்படுத்த ஆரம்பிச்சிடும். இந்த விளைவாக உங்களுக்கு சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல குரு பார்வை கடனை தீர்க்கும்.
அப்போ உங்களுக்கு வந்து செலவு இருக்குன்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கடன் இருந்து அந்த கடனை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 6ஆம் இடத்துல குரு பார்வை என்ன பண்ணும், நோயிலிருந்து விடுதலை கொடுக்கும். ஹெல்த் இஷ்யூஸ், உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக உபாதைகள் இருக்குது. ஏன்னா சனி வந்து ஜென்மத்தில் இருந்து இப்போ தான் உங்களுக்கு டிரான்சிட் ஆக போகிறார். ஸோ இந்த சனியோடைய இந்த நெருக்கடி உங்களுக்கு வந்து உடல் ரீதியான உபாதை, மன ரீதியான குழப்பம், இதுலேருந்து இந்த குருவோடைய பார்வையை வந்து உங்களை விலக்கி கொடுக்கும். அதே மாதிரி குருவோடைய பார்வை 8th ஹவுஸில் பதியுது. இந்த 8th ஹவுஸுங்கிறது பிரிஞ்ச தம்பதியர்கள்லாம் ஒன்றா சேருவாங்க, பிரிஞ்ச உறவுகள்லாம் ஒன்றா சேர்ற ஒரு டைமாக மாறும். அதே மாதிரி வந்து இந்த 8th ஹவுஸ் அப்படிங்கிறது வழக்குகள், வீண் வம்புகள், பிரச்சனைகள், அவமானங்கள், இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கொடுக்குற ஒரு பயிற்சி தான் இந்த குருவோடைய பயிற்சி. அப்போ குருவோடைய பார்வை பலம் உங்களுக்கு நிறைய விஷயத்த நன்மையை சேர்த்து கொடுக்குது. கரியரில் இது வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, சில பிடிக்காத இடத்துல உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். உங்களுக்கு பிஸ்னஸில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டைமாக தான் இதை பார்க்க முடியுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பழகுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் போடுற தொகை எவ்வளோ கோடியாக இருந்தாலும் அது வளர்ந்துக்கிட்டே போகுமே தவிர அது குறையாது. நிறைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் எவ்வளோ போட்டாலும் அது வந்து உள் வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ கவனம் கொள்ளுங்க, ப்ராப்பராக அதை பிளான் பண்ணி செய்யுங்க. இந்த குருவுடைய இந்த 12th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் கரியர், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஒரு பொசிஷன் சேஞ்சில் ஏதாவது ஃபேவராக இருக்கான்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி எந்த பார்வையும் கிடையாது. அப்போ உங்கள் வேலையில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும், கூடுதல் நேரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களை தேடி வரும். பட் இதெல்லாம் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணிக்கிற ஒரு டைமாக ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா எந்த ஒரு சேலஞ்சிங்கான, அது பேட் டைம் நம்ம சொல்ல மாட்டோம், தட்ஸ் அ சேலஞ்சிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சேலஞ்சிங் டைமை நீங்கள் பாசிட்டிவாக உங்களுடைய இன்னர் எனர்ஜியை நீங்கள் வச்சு, உங்களுடைய நாலேஜை வச்சு, உங்கள் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து சமாளிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திங்க. அது உங்களுடைய அனுபவங்களையும் உங்களோட திறமையும் இன்னும் வளர்த்து கொடுத்துரும். இந்த ஜூபிட்டருடைய 12th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் உங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் ஏதாவது ஒரு அப்டக்கிள்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா குருவுடைய பார்வை 7ஆம் வீட்லையோ இல்லை 5th ஹவுஸ்லையோ இருந்தால் தான் இந்த மேரேஜ் சான்ஸை ஒரு பாசிட்டிவாக பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி கிடையாது, 12th ஹவுஸில் இருக்குது. அப்போ நீங்கள் வரன் பார்க்குற அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணுறது, 1க்கு 4 முறை வந்து நல்ல ஒரு ஃபேமிலி கிடைச்சும் கூட அது இன்னும் கிளிக் பண்ணாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுலாம் இந்த விருச்சிக ராசிக்கு இப்போ தெரியுது. அப்போ என்ன செய்யலாம்? ஒரு முயற்சியை யோசித்து பிளான் பண்ணி அந்த நீங்கள் தேடுற வரன் வந்து சரியானதான ஒரு முறைக்கு 4 முறை யோசனை பண்ணி அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு முயற்சியை செய்யுங்க. ஓவராலாக இந்த விருச்சிக ராசிக்கு நான் சொல்கிற அட்வைஸ், இந்த ஜூபிட்டரோட டிரான்சிட் உங்களுடைய செலவில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய முடிவுகள், உங்களோட மாற்றங்களில் மிக மிக கவனம் செலுத்துங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் ரொம்ப வேகமாக எடுத்து செயல்படுத்தாதீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12th ஹவுஸில் ஜூபிட்டர் வர்றதுனால சில பலன்களை வீண் பண்ணி விடுவார். அது எதுவுமே நன்மையில தான் போய் முடியுமே தவிர தீமையில முடியாது. எனினும் நீங்கள் வந்து வீணான செலவுகளையும் வீணான நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணுற இந்த சூழ்நிலையை வந்து யோசனை பண்ணி செஞ்சுக்கோங்க. உங்கள் பர்த் சார்ட்டை இப்போ நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்கள் ஜனன காலத்தில் நீங்கள் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னமாக இருந்தீங்க, ஒருவேளை வேறு லக்னமாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான பலனையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன தசா புத்தின்னு தேர்ந்தெடுத்து பாருங்கள். உங்களோட பர்த் சார்ட்டில் குரு எவ்வளோ வலுவாக இருக்காரு, தோஷம் அடைஞ்சிருக்காரா, இல்லை யோகத்தில் இருக்காரான்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்படி ஒருவேளை அதில் நல்ல ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒருவேளை குரு தசை நடந்துருந்ததுன்னா இந்த குருவோட இந்த டிரான்சிட் உங்களுக்கு பெரிய நெகட்டிவ் செய்யாது. அதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ என்னுடைய அட்வைஸ், உங்களோட பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ண பிறகு அதுக்குண்டான சரியான ரெமெடி செஞ்சு இந்த ஜூபிட்டரோட டிரான்சிட்டை ஃபேவரபுளாக மாற்றுங்க. குரு பயிற்சி பலன்கள் 2017 தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரங்க ஏகப்பட்ட மன நெருக்கடியில் இருக்கிறீங்க. காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து சனி வந்து ஜென்மத்தில், ராகு கேது டிரான்சிட்டும் கூட 2nd and 8th ஹவுஸ். அப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பயங்கரமான ஒரு மனக்குழப்பம், ஒரு தெளிவில்லாத தன்மை, பல போராட்டம், பல ஆசைகள், நிறைவேறாத நிறைய விஷயங்கள், ரொம்ப ஒரு டஃப் டைம். இது என்னடா எப்படா விடிவு காலம் கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு டஃப் டைம் இந்த தனுசு ராசிக்கு. இப்போ தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சியாவது ஒரு ஃபேவராக இருக்கா, அட்லீஸ்ட் இந்த ஒரு பிளானட்டாவது நமக்கு வந்து ஏதாவது நன்மையை செய்யுமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற இந்த தனுசு ராசி நேயர்களை நம்ம வந்து என்ன ப்ரிடிக்ட் பண்ண முடியுது, என்ன ஷேர் பண்ண முடியுதுன்னா டெஃபினெட்லி குரு மட்டும்தான் இந்த முறை உங்களை காப்பாற்ற போகிறது. காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு இந்த வியாழனுடைய இந்த பயிற்சி லாபஸ்தானத்தில் ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் 11th ஹவுஸில் அவருடைய பார்வை பலங்களோட ஒரு நல்ல இடத்துக்கு வர்றது உங்களை பல நெருக்கடியிலேருந்து, பல டென்ஷன்லேருந்து, பல பிரச்சனையிலேருந்து, பல போராட்டங்கள்லேருந்து விடுவிக்கிற ஒரு இடம் இந்த 11th ஹவுஸ். இப்போது நம்ம வந்து மற்ற பிளானட்ஸை கம்பேர் பண்ணி இந்த ஜூபிட்டரை கம்பேர் பண்ணுவோம்.
சாட்டர்ன் வந்து உங்களுடைய ஜென்ம வீட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து மன ரீதியான நிறைய எதிர் அலைகளை வந்து உற்பத்தி செய்வார். அப்போ அந்த எதிர் அலைகள் என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து மனக்குழப்பம், போராட்டம், நிறைய விஷயங்களை வந்து இன்னும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அடைய முடியாத ஒரு போராட்டம். ராகு அண்ட் கேது இன்னொரு 2 மேஜரான ஒரு பிளானட்ஸ். ராகு அண்ட் கேது 2nd house and 8th house. தடங்கல்கள், ஒரு ப்ரொமோஷன்ல தடங்கள் இருக்கு, ஒரு பிஸ்னஸ்ல தடங்கள் இருக்கு, முன்னேற்றம் இல்லை, நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அது மாட்டிட்டு இருக்கு, கரியர்ல சேஞ்ச் பண்ண முடியல, க்ரோத் அடைய முடியல, பர்சனல் லைஃப்ல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க முடியல, சைல்ட் பர்த் இல்லை, மேரேஜ் இன்னும் நடக்கல, இல்லை மேரேஜ் நடந்த மேரேஜ்ல லாட் ஆஃப் இஷ்யூஸ், ஹெல்த்ல இஷ்யூஸ், சின்ன சின்ன வாகன பழுது செலவுகள், நிறைய விரயங்கள், இந்த மாதிரியான ஒரு சோகமான கதையை கேட்குற இந்த தனுசு ராசிக்கு இந்த ஜூபிட்டர் டிரான்சிட் இதுல இருந்து உங்களை வந்து எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போற ஒரு டைம் தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த 11ஆம் வீட்டில் வந்துக்கிற குரு பெயர்ச்சி உங்களுக்கு வந்து இன்கம், ப்ராஃபிட் அண்ட் சேவிங்ஸ், மணி ஃப்ளோ, இந்த விஷயங்களில் ஒரு பாசிட்டிவான டைமாக உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த 3-4 விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது அட்லீஸ்ட் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நீங்கள் ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு நேரம் தான் இந்த குரு பெயர்ச்சி. லாபஸ்தானத்தில் வந்திருக்கிற குரு லாபங்களை குவித்து கொடுக்கும் உங்கள் தொழில் வாழ்க்கையில். பலவிதமான தொழில்களை செய்ய, அதாவது நெருக்கடியான நேரமாக இருந்தாலும் கூட பலவிதமான தொழில்களை நீங்கள் இழுத்து போட்டு செய்கிற ஒரு டைம் தான் இந்த டைம். இந்த குருவுடைய பார்வை அது எங்கெல்லாம் பதியுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 11லேருந்து அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா கும்பம், மேஷம் அண்ட் மிதுனம், இந்த 3 ராசிகளை பதியுது. இந்த கும்ப ராசி அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு 3rd house, மேஷம்ங்கிறது 5th house, மிதுனம் அப்படிங்கிறது 7th house. 7ஆம் வீட்டில் பார்வை பதிஞ்சால் திருமணத்தில் இருக்கிற தடை வந்து விலக்கி கொடுக்கும். சரி, ராகு கேது உங்களுக்கு ஃபேவராக இல்லைனாலும் கூட வியாழனுடைய ஒரே ஒரு பார்வை மாத்திரமே ஃபேவராக இருந்து மேரேஜில் உள்ள அப்டக்கல்ஸ், நீண்ட நாளாக வரன் தேடிங்கன்னா அந்த வரனில் வந்து பூர்த்தி அடைகிற ஒரு வாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 5th house, சைல்ட் பர்த், குழந்தை பிறக்கல, இதனால் வரைக்கும் எங்களுக்கு குழந்தை கிடையாதுன்னு நினச்சிங்க, இந்த வாட்டி குழந்தை நிச்சயமாக பிறக்கிறதுக்கு இந்த குருவுடைய பார்வை பலம் உங்களுக்கு அதை ப்ளஸ் பண்ணி கொடுக்கும். இந்த 5th house அப்படிங்கிறது உங்களோட ஹையர் எஜுகேஷன். நீங்கள் எஜுகேஷனில் ஹையர் லெவலில் போகணும், ரொம்ப ஃபேம் ஆகணும், ரொம்ப ஃபேமஸ் ஆகணும், எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அடையாளத்துக்கும் ஒரு அங்கீகாரத்துக்கும் இந்த முறை இந்த குருவுடைய பார்வை, இந்த குருவுடைய பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதாவது நெருக்கடியான நேரத்தில் கூட நிறைய நன்மைகளை கலந்து நடக்கிற ஒரு நேரம் இது குரு பயிற்சி. குருவுடைய இன்னொரு பார்வை இந்த 3rd house, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வழியில் உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் கிடைக்கும், ஆதாயமான பலன் நிறைய கிடைக்கும், உங்களோட நெய்பர்ஸ் மூலிமா உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். 3rd house அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ட்ராவல், நிறைய ட்ராவல் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக முடிச்சு கொடுக்கும். பிஸ்னஸில் வந்து சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஏதாவது பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா அந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வந்து இந்த வாட்டி டெஃபினெட்லி எஸ் நடக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வாங்கின யாராவது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். செல்ஃப் பிஸ்னஸ் லைக் இண்டிவிஜுவலாக சில பேர் கன்சல்டன்ஸாக இருப்பாங்க, அந்த மாதிரியா இருக்கவங்க, அதே மாதிரி வந்து கலைத்துறை, சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு கூட இந்த முறை இந்த குருவுடைய பயிற்சி லாபங்களையும் புகழையும் அதிகரித்து கொடுக்கும். ஓவராலாக ஜூபிட்டருடைய இந்த டிரான்சிட் தனுசு ராசிக்கு மற்ற எல்லா சோதனையும் தாண்டி அந்த சோதனையிலேருந்து மீண்டு வெளியில் வர ஒரு ஆற்றலையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி தான் இந்த வாட்டி நடக்கக்கூடியது. இப்போ நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள். மற்ற கோள்கள் சரியில்லைனாலும் கூட வியாழனுடைய இந்த பொசிஷன் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால டேக் யுவர் பர்த் சார்ட். அதில் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு எங்கே இருக்காரு, எவ்வளோ வலுவாக இருக்காரு, எவ்வளோ யோகமாக இருக்காரு, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்திகள் மாறும். 10 பேர் தனுசு ராசியாக இருந்தாலும் கூட 10 பேருக்கும் வெவ்வேறு தசாபுத்திகள் இருக்கும். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதில் ஒருவேளை இந்த ஜூபிட்டர் ரொம்ப ஃபேவராக இருக்காரு அப்படின்னா இந்த டிரான்சிட் உங்களுக்கு ஹைலி பாசிட்டிவான எல்லா பலனையும் கொடுக்கும். ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்டில் ஜூபிட்டர் வந்து கெட்டு போயிருக்காரு, பலகீனமாக இருக்காரு, உங்கள் லக்னம் வேறையாக இருக்குது, உங்களோட தசாபுத்தி ரொம்ப வீக்காக இருக்குது, தோஷமான தசாபுத்தியில் இருக்கீங்கன்னா அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் சில ரெமெடிஸை ஃபாலோ பண்ணிக்கிறது அவசியமானது. மெயினாக குருவுடைய ராசியான தனுசுக்கு எந்த தானம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்த குருவுடைய பாசிட்டிவ் சைடில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வித்தையை தானம் பண்ணுங்கள். கல்வி, புஸ்தகங்கள், பென், படிப்புக்கு தேவையான விஷயங்களை வந்து ஏழை குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணுங்கள். இல்லாதவங்களை நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இனிப்பு தானம் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது இந்த குரு வந்து உங்களுக்கு வலுவடைய ஆரம்பிக்கும். ஸோ ஜூபிட்டருடைய இந்த டிரான்சிட் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது தனுசு ராசிக்கு குருவுடைய பலம் மட்டுமே நன்மையை செய்யக்கூடிய இந்த நேரம், மற்ற கோள்களுடைய அசுப சக்தியை, மற்ற பிளானட்ஸோடைய பேட் இன்ஃப்ளூயன்ஸை முறியடிக்கக்கூடிய இடத்துல இந்த குரு உங்களுக்கு பயிற்சி அடைகிறார்.
குரு பெயர்ச்சி பலன்கள் 2017 இந்த 2017 ஜூபிலர் டிரான்சிட் மகர ராசிக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக உங்களோட நம்ம ஷேர் பண்ணுறேன். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குரு கிரகம் ஒரு யோகமான கிரகமே கிடையாது. 12th house and 3rd house இந்த 2 வீட்டுக்கு அதிபதியான குரு மகரத்துக்கு பொதுவாக அதிக நன்மைகளை அடிப்படையில் கொடுக்கறதில்ல. இருந்தாலும் குருவுடைய அந்த மூமெண்ட்ஸ் இந்த டிரான்சிட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. ஏன்னா சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு எங்கே இடம் மாறுறாரோ அதுக்குண்டான பலனை அவர் வந்து உண்டு பண்ணுவார். மகர ராசியை பொறுத்தவரையில் 10th ஹவுஸில் இந்த குரு வியாழன் வரார். அதாவது துலாம் வீட்டில் இந்த வியாழனுடைய இந்த பெயர்ச்சி மகரத்துக்கு அது 10வது வீடாக வருது. 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. உண்மையிலேயே அப்படி பதவி பறி போகுமா? அது ஆக்சுவலாக அந்த விதி கிடையாது. 10ல் குரு வந்தால் இருக்கும் பதவி விலகி புதியதோர் பதவி தேடி வரும். அதுதான் அது உண்மையான பழமொழி. அப்போ இருக்கும் பதவி விலகி புதியதோர் பதவினா என்ன? நீங்கள் வந்து ஒரு மேனேஜராக இருக்கீங்கன்னா இந்த வாட்டி அந்த பதவி விலகி சீனியர் மேனேஜர் அப்படின்னு நீங்கள் வரும். நீங்கள் பர்சனல் லைஃப் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேச்சுலராக இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கல்யாணமான ஒரு கணவன் அப்படிங்கிற ஒரு பதவி வரும். நீங்கள் கல்யாணம் ஆன ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா குழந்தை பிறந்து நீங்கள் ஒரு தந்தை அப்படிங்கிற ஒரு பதவி வரும். அப்போ இருக்கிற பழைய பதவி விலகி புதியதொரு பதவி தேடி வர்றது தான் 10ல் குரு வர்றது. அப்போ மகர ராசியில் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே சனி வந்து 7 நாட்டு சனி 7.5 இந்த 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கத்தில் வியாழன் வந்து 10th ஹவுஸ். அப்போ நிறைய மாற்றங்களை சந்திக்கிற ஒரு நேரம் தான் இந்த மகர ராசிக்கு. இருக்கும் பதவி விலகி புதியதொரு பதவி. இப்போ நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா சிலருக்கு வேலையை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு தொழில் அதிபர், ஓன் பிஸ்னஸ் மேன், ஒரு கன்சல்டன்ட், அப்போது ஒரு பதவி போய் இன்னொரு பதவி கொண்டு வருது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பாசிட்டிவாக அந்த குருவை நீங்கள் பார்க்கணும். 10ல் குரு வந்தால் உங்களுக்கு என்னென்ன நன்மை நடக்கும் அப்படின்றத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அவருடைய பார்வை பலங்கள் எங்கே விழுது? உங்களுடைய 2ஆம் வீடு மகரத்துக்கு 2nd ஹவுஸ் கும்பம். அந்த கும்பத்தில் இந்த குருவுடைய பார்வை விழுது. கும்பத்தில் குருவுடைய பார்வை விழுந்தால் என்ன நன்மையை உண்டு பண்ணும்? ஃபேமிலி லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். இது வரைக்கும் ஃபேமிலி லைஃப்பில் நிறைய குழப்பம் இருந்தால் அந்த குழப்பத்தை தீர்த்து கொடுக்கக்கூடிய பார்வை தான் அந்த குருவுடைய பார்வை. கமிட்மெண்ட் மீட் அவுட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த வாட்டி அந்த கமிட்மெண்ட்ஸை உங்களுக்கு மீட் அவுட் பண்ண வைக்கும். அதாவது வரவும் செலவும் சமமாகும். இந்த 2nd ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஸ்பீச், உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய நல்ல விளைவுகள் இந்த வாட்டி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குருவுடைய இன்னொரு பார்வை 4th ஹவுஸ் 4ஆம் வீட்டில் பதியுது. ஸோ 10th ஹவுஸில் வரக்கூடிய அந்த குரு 4ஆம் வீட்டில் பார்வை பதியும் போது வீடை மாற்றணும், இடமாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடமாற்றம் இந்த வாட்டி உங்களுக்கு ஃபேவரான சைடில் மூவ் ஆகும். சொந்த வீடு கிடையாது, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், நாங்கள் ஓன் ஹவுஸ்க்கு நாங்கள் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடை வாங்குகிற ஒரு பிராப்தம் ஏற்படுத்தி கொடுக்கும். இருக்கும் இடத்துல வந்து வீடு கட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கட்டுற செலவை உண்டு பண்ணி உங்களுக்கு கட்டும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பார்வை. இந்த வியாழனுடைய இந்த பெயர்ச்சி, இந்த வியாழனுடைய இந்த பார்வை 4th ஹவுஸில் விடுறது நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ண எஜுகேஷனை படிப்பை மீண்டும் வந்து கண்டினியூ பண்ணுற ஒரு யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி 4th ஹவுஸில் இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது உங்கள் வெஹிக்கிள்ஸில் வந்து ரிப்பேர்ஸ்னால் அந்த ரிப்பேர்ஸை சரி பண்ணி ஒரு நியூ வெஹிக்கிளாக வாங்குகிற ஒரு யோகத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஓவராலாக மகர ராசிக்கு நிறைய நல்ல பலனை அடிப்படையில் குரு கொடுக்கலாம் கூட அவருடைய இடம் அவருடைய பார்வை உங்களுக்கு நல்ல பலனையே கொண்டு வருது. 6th ஹவுஸ் 6ஆம் வீட்டில் குரு பார்வை. இந்த 6ஆம் வீட்டில் குரு பார்வைப்பட்டால் இந்த மகர ராசியை பொறுத்தவரையில் வீண் பிரச்சனைகள், கடன்கள், தொல்லைகள், நோய்கள்லாம் விலக்கி கொடுக்கும். அப்போ வியாழன் 10ல் வந்தாலும் கூட மகரத்துக்கு அது நல்ல பலனை நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கரியரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ பொசிஷன், பழைய பதவி விலகி புதியது ஒரு பதவி வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாப் பண்ணுறவங்க பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது நீங்கள் இண்டிவிஜுவல் கன்சல்டண்ட்டாக இருக்கீங்கன்னா அடிஷ்னலாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். பெரிய பெரிய அங்கீகாரமான பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செலவில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா 12th ஹவுஸ் பிளானட் செலவை எப்படியும் உண்டு பண்ணுவார். அந்த செலவை உண்டு செய்யும் போது அது வந்து சுப செலவாக மாற்றிக்கிறது ரொம்ப ஆலோசனைக்குரியது. இப்போ உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணுங்கள். மகர ராசியாக இருக்கிற நீங்கள் ஒருவேளை மகர லக்னமாக இருக்கிறீங்களா இல்லை வேறு லக்னமாக சேர்ந்துருக்கீங்களான்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்கள் தசாபுத்தி என்னன்றதையும் பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு எவ்வளோ வலுவாக இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் பாம்பில் இந்த குரு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காருன்னு பாருங்கள். அதை பேஸ் பண்ணி சில பரிகாரங்களை தேர்ந்தெடுத்து உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி
நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா மாற்றம் செய்யக்கூடிய அந்த குருவுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுக்குன்றதை நான் உறுதியாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். குரு பயிற்சி பலன்கள் 2017 கும்ப ராசி. நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன். கும்ப ராசிக்கு தான் இந்த வாட்டி சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, எல்லா கிரகத்துடைய பயிற்சியும் அதிகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரே ராசி கும்பம். இந்த வாட்டி இந்த குரு கும்பராசிக்கு எந்த இடத்துக்கு நகர்றார்? 9th ஹவுஸ், ஹவுஸ் ஆஃப் லக், ஃபார்ச்சூன், ஃபாதர் ரிலேஷன்ஷிப், யோகம், முன்னேற்றம், அதிர்ஷ்டம், திரிகோணம், இப்படி இத்தனை ஆதிபத்தியம் கொண்ட இந்த 9ஆம் வீடு அப்படிங்கிறது குருவுடைய பயிற்சி அதிகமான அதிர்ஷ்ட நன்மைகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். ஸோ கும்ப ராசிக்கு இது வரைக்கும் 8வது வீட்டில் இருந்த குரு ஏகப்பட்ட கடன் தொல்லைகள், டெப்ஸ், மணி பிளாக்கேஜ், பிஸ்னஸ் பிளாக்கேஜ், நேம், ஃபேம், ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய தடங்கள் இருந்தாலும் கூட அந்த தடங்கள்லாம் மாறி இம்முறை இந்த குருவுடைய இந்த பிளேஸ்மெண்ட் அதிகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு மாறி வரார். அப்போ குருவுடைய இந்த பயிற்சி கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை பலங்கள் இந்த ராசி மேலேயே விழுது. ஒரு ராசி மேலே குருவுடைய பார்வை பதிஞ்சா என்ன நடக்கும்? நன்மை என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு அவங்களுடைய மேலே இருக்கக்கூடிய பேட் நேம் வெளியில் போகும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிளாக்ஸ் ரிமூவ் ஆகும். அவங்க செய்த முயற்சியில் இருந்த தடங்கள் தடைகள்லாம் விலகி போகும். அவங்க எந்த செஞ்சாலுமே அதுக்கு சாதகமான பலன் தானாக தேடி வரும். டிவைன் பிளஸ்ஸிங் தானாகவே முன் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் லக், எந்த முயற்சி செஞ்சாலுமே ஒரு பாசிட்டிவ் லக் கிடைக்கும். அப்போ இந்த குருவோடைய இந்த டிரான்சிட் கும்பராசியை பொறுத்தவரையிலும் அதிகமான ஃபேவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம். இந்த குருவுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் பதியுது? 9ஆம் வீட்டில இருந்து அவருடைய பார்வை 3rd ஹவுஸ். இந்த 3rd ஹவுஸ் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமா நிறைய ஆதாய பலன் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்குகள் விலகி பங்கு வந்து சேரக்கூடிய ஒரு டைம். இந்த 3rd ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கம்யூனிகேஷன் நெட்வொர்க் மூலமா உங்களுடைய லைஃப் கொஞ்சம் ப்ராடாக அகலமாகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வந்து தூர தேச தொடர்புகள், வெளிநாட்டிலேருந்து அப்ராட்லேருந்து உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டி மூலிமா க்ரோத் இன் பிஸ்னஸ், க்ரோத் இன் கரியர், சேஞ்ச் ஆஃப் கரியர், இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக பண்ணி கொடுக்கும். மேரேஜில் இந்த டிலேஸ், அப்டக்கல்ஸ், பிளாக்ஸ் அதெல்லாம் விலகி இந்த வாட்டி மேரேஜுக்காக காத்திருக்கிற எல்லாருக்கும் திருமணம் நல்லபடியாக நடைபெறும். அதுவும் மங்களகரமாக ரொம்ப விசேஷமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் நடக்கிற ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஜூபிட்டர் டிரான்சிட் 9th ஹவுஸில் வரும்போது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சைல்ட் பர்த் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஹையர் எஜுகேஷன் பண்ணுற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எஜுகேஷன் சைடில் உங்களுக்கு ஒரு உயர்கல்வியை படிக்கிற யோகம், நாடு கடந்து போய் படிக்கிற யோகத்தை உண்டு செஞ்சு கொடுக்கும். உங்களுக்கு தெரியாத வித்தைகள்லாம் இந்த வாட்டி தெரிஞ்சுக்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நல்ல வாத்தியார் கிடைக்கிற ஒரு டைமாக இந்த டைம் உங்களுக்கு மாறும். ஸோ குருவுடைய இந்த பயிற்சி 9th ஹவுஸில் மூவ் ஆகும்போது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ பிஸ்னஸ் சைடில் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் இது வரைக்கும் பண்ணி எந்த ரிட்டர்ன்ஸும் வரலன்ற மனக்கவலையோடு இருக்கிற தொழில் அதிபர்கள் எல்லாருக்குமே இந்த முறை ரிட்டர்ன்ஸ் பல மடங்கு உயர்ந்து வரும் அப்படிங்கிற ஒரு டைம் தான் இந்த ஜூபிட்டருடைய டிரான்சிட். எல்லா கோள்களும் பலமாக இருக்கக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சியோடு உங்களுக்கு அதிக நன்மைகளை வாரி வழங்கும். குருவோடைய இந்த டிரான்சிட் வந்து 9th ஹவுஸில் வரும்போது வேறு என்ன நன்மையை செய்யும்? பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து உயர்வான ஒரு இடத்துல வேலை கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் கிடைக்கும், ஜாபில் இருக்கவங்களுக்கு வந்து வேறு ஒரு நல்ல டெசிக்னேஷனோட ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க, நியூ பிஸ்னஸ் பிகின் பண்ணுற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கு லோன் ட்ரை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கும். ஹெல்ப் கேட்டிங்கன்னா ஹெல்ப் வந்து தானாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா பாசிட்டிவ் லக் எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய டைம் தான் இந்த குரு பயிற்சி. கும்ப ராசிக்கு எந்த ஆங்கிளில் நம்ம எடுத்து பார்த்தாலுமே நம்ம வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் பேச முடியும். ஏன்னா 2nd ஹவுஸ் அண்ட் 11th ஹவுஸ்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த வியாழன் குடும்பத்தில் வந்து சுப செலவுகளை உண்டு பண்ணுவார், குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகளை உண்டு பண்ணுவார். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ரீயூனியன் ஆகி ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு டைம் தான் இந்த கும்பராசிக்கு. பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்றா சேருவாங்க, கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு, சோஷியல் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு புகழ், கீர்த்தி, பொலிட்டிக்கல் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி, சினிமா வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பெரிய டர்ன் அவுட் பண்ணுற ஒரு மூவி, அவங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு பிக் சேஞ்ச், ஒரு மைல் கல்லுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிக் சேஞ்ச் நடக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த கும்பராசிக்கு. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா
மாறக்கூடிய இந்த குருவை மாறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவருடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டினவங்கள அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு பிளஸ்ஸிங் எடுத்துங்க. இது உங்களுக்கு அதிகமான நல்ல பலனையும் வாரி வழங்கும். உங்களோட பர்த் சார்ட்டையும் எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். உங்களோட பர்த் சார்ட்டில் இந்த கும்ப ராசியோட நீங்கள் என்ன லக்னம் சேர்ந்தவங்களத பாருங்கள். அதில் இந்த குருவோடைய பொசிஷன் என்ன, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ண பிறகு அந்த குரு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குறாரான்றதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா கும்ப ராசிக்கு இவ்வளவு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இந்த வியாழன் உண்மையிலேயே உங்கள் ஜனனகால ஜாதகத்திலையும் பலமாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு நல்ல பலனை நிச்சயமாக கொடுப்பார். உங்கள் தசாபுத்தி என்னன்னு பாருங்கள், நீங்கள் என்ன ஏஜ் குரூப்பில் இருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பலன்கள் மாறும். பொதுவாக குரு நன்மை செய்கிறாருன்னா ஒரு சிறுவனாக இருந்தால் கல்வியில் வந்து தேர்ச்சி பெறுவார். ஒரு வாலிப வயசில் உள்ளவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து முன்னேற்றமான வாழ்க்கையும் திருமண யோகத்தையும் கொடுப்பார். ஒரு மிடில் ஏஜ் ஃபேமிலி மேனாக இருந்தால் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் அவங்க அடையக்கூடிய எல்லா நல்ல பலனையும் அடைஞ்சு அதனால் அவங்க பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் வயசில் மூத்தவங்களாக இருந்தால் அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, ஒரு கல்வியில் தேர்ச்சி பெறுறது, தொழில் அமைச்சு கொடுக்குறது, அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும். ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மன சாந்தியும் மன அமைதியும் கொடுக்கும். நோயில் இருந்தாங்கன்னா நோயிலிருந்து நிவர்த்தி கொடுக்கும். குரு இந்த முறை கும்பராசிக்கு பரிபூர்ண சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் அமையும். குரு பயிற்சி பலன்கள் 2017 2017 இந்த வியாழனுடைய இந்த பயிற்சி மீன ராசிக்கு எவ்வளோ நல்ல பலனை தரும், எவ்வளோ தீய பலனை தரும்ன்றதை உங்களோட விரிவோட இப்போ ஷேர் பண்ணுறேன். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசிக்கு அதிபதி குரு. அந்த ராசிக்கு அதிபதியான குரு அந்த ராசிக்கு கெடுபலனை அதிகம் கொடுக்கறதே கிடையாது. அவங்கவுங்க வீட்டுக்கு எப்படி அவங்கவுங்க கெடுதல் செய்ய மாட்டாங்களோ அந்த மாதிரி இந்த மீன ராசிக்கு குரு கெடுபலனை அதிகம் கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் இந்த வியாழனுடைய பயிற்சி எந்த இடத்துல இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பலன்களை பார்க்க முடியும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 8வது வீட்டுக்கு குரு இடம் மாறுறாரு. 7 இருந்த குரு மீன ராசி மேலேயே பார்வை பதிச்ச குரு இந்த முறை 8th ஹவுஸில் நகர்றாரு. இந்த 8வது வீடுங்கிறது பொதுவாக ஒரு வாசகம் இருக்கு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடி போனவனுக்கு 9ல் குரு. 8வது வீட்டில் குரு போனால் ஏதாவது அகப்படுவாங்களா, ஏதாவது சிக்கிக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த பழமொழி கிடையாது. இருந்தாலும் 8th ஹவுஸ் அப்படிங்கிறது ஹடில்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 8th ஹவுஸ்ங்கிறது துலாம் ராசி. துலாம் வீட்டில் குரு போகும்போது, பகையாளியுடைய வீட்டில் குரு போகும்போது, அதாவது நமக்கு பிடிக்காத எதிரியோடைய வீட்டில் போகும்போது நமக்கு எப்படி ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்காதோ அந்த மாதிரி தான் இந்த மீன ராசிக்கு இந்த நேரம். அப்போ நிறைய விஷயங்களை முடிவெடுக்க முடியாத திணற ஒரு சூழ்நிலை, மனசில் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை, பயம். எந்த விஷயம் எடுத்தாலுமே இந்த வாட்டி ஒரு பயம், தயக்கம், நடுக்கம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த 8th ஹவுஸ். சரி, இந்த 8வது வீட்டில் போகக்கூடிய குரு என்ன செய்வார்? நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய டைம். அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், ஹெல்த் லைஃப், இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனம் அதிகம் தேவை. ஏன்னா 12ஆம் இடத்துல இந்த வியாழனுடைய பார்வை பதியுது. 8th ஹவுஸில் போகக்கூடிய இந்த வியாழன் 12th ஹவுஸில் பார்வை பதியறதுனால நாளும் பொழுதும் உங்களுக்கு வந்து செலவு வந்துகிட்டே இருக்கும். அந்த செலவை பிளான் பண்ணி செய்யுங்க. வீண் செலவை தவிர்க்கணும்னா சுப செலவாக மாற்றிக்குங்க. ஸோ பிளான் மோர், திங்க் மோர். ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை செஞ்ச பிறகு எந்த ஒரு முடிவும் எடுங்க. இந்த 8வது வீடுங்கிறது ட்ராவல் டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை பைக்கில் ட்ராவல் பண்ணாலும் சரி, நீங்கள் சாதாரணமாக நடந்து போனாலும் சரி, இந்த ட்ராவலில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் குரு உங்களுக்கு வந்து வாகனத்தால் சிறு சிறு விபத்துக்களை ஏற்படுத்துகிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஸோ அதில் மிக மிக கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த ஜூபிட்டர் டிரான்சிட், அதோடைய பார்வை 2nd ஹவுஸ், ஃபேமிலியில் சில குழப்பங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ராங் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் ஏற்படுத்துது. இந்த குருவுடைய பார்வை வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த குருவுடைய பிளேஸ்மெண்ட் 8வது வீட்டில் இருக்கிறதுனால யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் இருக்குது, யாராவது உங்களை ஹெல்ப் கேட்குறாங்க, இல்லை நீங்கள் யார்கிட்ட பணம் கேட்குறீங்கன்னா மிக கவனமாக யோசித்து பணத்தை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வாங்குறதா இருந்தாலும் சரி, கவனமாக நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அதில் வீண் சிக்கல்கள் உருவாகிற ஒரு நேரம் தான் இந்த நேரம். பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸில் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி ஒருவேளை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட அது உங்கள் பேரில் பண்ணாமல் வேற ஒரு நேமில் நீங்கள் கன்வெர்ட் பண்ண பழகுங்க. எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருந்தாலும் கூட அதுலேயே கூட சில வீண் சிக்கல்கள் வரதுக்குண்டான வாய்ப்பு.
வம்பு சண்டைகள் வீண் விவாதங்கள் ஏதாவது வந்தால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாக விலகி போயிடுங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் செய்யக்கூடிய வாதங்கள் விவாதங்கள் அது பெருசாக வழக்கு வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும். முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துருங்க. சொத்து பிரச்சனை தலை தூக்கும். பாகப்பிரிவினையில் இருக்கக்கூடியவங்க, சொத்துல பாகப்பிரிவினை எதிர்பார்க்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த முறை என்ன மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமான வம்புகள் வில்லங்குகள் எதிர்ப்புகள்லாம் வரும். அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் சிறந்த பரிகாரம். ஒரு வருஷத்தை எப்படியாவது கடந்து வாங்க. எல்லாருடைய செயல்பாடுகளையும் கூர்ந்து கவனிங்க, அப்சர்வ் பண்ணுங்க. இந்த வியாழனுடைய பார்வை 4ஆம் இடத்துல பதியுது. உங்களுக்கு வாகன பழுது செலவு கொடுக்கும். வெஹிக்கிளில் உங்களுக்கு செலவு சர்வீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும். நியூ வெஹிக்கிள்ஸ் மாத்திர டைம் இது கிடையாது. நீங்கள் வீடே பார்த்தீங்கன்னா ரெனிவேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய ரிப்பேர்ஸ் வரும், நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், எல்லாம் பழசாகி புதுசாக மாற்ற வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லது செய்ய போனாலும், ஏன்னா பொதுவாக மீனராசிக்காரங்க நிறைய ஹெல்ப் வாலண்டியாக போய் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லது செய்ய போனாலும் நிறைய கெட்ட பெயர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். வீண் பழிக்கும் நீங்கள் ஆளாகிற ஒரு டைமாகவும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கவனம், நிதானம், சகிப்புத்தன்மை, கடவுள் வழிபாடு, தியானம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஸ்மூத்தாக சாஃப்டாக ஈஸியாக கடந்து வரலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டை அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் மீன ராசியாக இருந்து லக்னமும் மீனமாக இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சி 8ஆம் இடத்துல போகும்போது உங்களுக்கு அதிகமான பேட் எஃபெக்ட்ஸை கொடுக்குற மாதிரி தெரியுது. ஒருவேளை வேறு லக்னமாக இருக்கீங்க, தசாபுத்தி நல்லா இருக்குது, பிறவி ஜனகால ஜாதகத்தில் குரு ரொம்ப வலுவாக இருந்தாருன்னா இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எதுவுமே உங்களை கொடுக்காது. அதை நீங்கள் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்களுடைய பர்த் சார்ட்டில் வியாழன் நல்லா இருந்தால் இந்த ஜூபிட்டரோட டிரான்சிட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட பர்த் சார்ட்லேயே அந்த குரு தோஷமாக பேட் ஹவுஸில் ரொம்ப நீச்சமாக பலகீனமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சில எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கும். டேக் மோர் கேர். வரக்கூடிய அந்த குரு பயிற்சியை வழிபாடுகளோட அமைதியோட ரொம்ப நிதானத்தோட அணுகுமுறை செய்தால் ஓராண்டிற்கு எந்த கெடு பலன்களையும் அனுபவிக்காமல் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இந்த குரு பயிற்சி பலன்களை உங்களுக்கு எல்லா ராசிக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருக்குது, யூ வாண்ட் டு ஹேவ் அ கன்சல்டேஷன், நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் 9941161613 for astrology predictions, Jupiter transit predictions, Saturn transit predictions, monthly predictions, numerology, Vastu, gemology and palm reading. Thank you.